அந்த உடலில் தலை இல்லை. கை கால்கள் இறுக்கமாக கட்டப்பட்டிருந்தது. தப்பிக்கும் முயற்சியில் உருவான இரத்த காயங்கள் இருந்தன. கழுத்தில் இருந்து இரத்தம் பீச்சி அடித்ததில் முன்னாடி இருந்த சுவற்றில் இரத்தம் உறைந்து போய் இருந்தது. தரையிலும் அந்த அறை முழுவதும் இரத்தம் இருந்தது. கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதம் எதுவும் தென்படவில்லை. வீட்டை சுற்றி பார்த்தான். டைனிங் டேபிளில் சாப்பிட்ட தட்டு இருந்தது. காலியாக 2 டீ டம்ளர் இருந்தது. போராட்டம் நடந்த அறிகுறி எதுவும் இல்லை. வந்திருந்தவன் தெரிந்தவனாக இருந்திருக்க வேண்டும். வீட்டின் கதவு உட்புறமாக பூட்டப்படவில்லை. சுவற்றில் வெவ்வேறு போட்டோ பிரேம்களில் இருவர் சிரித்துக் கொண்டிருந்தனர். டேபிளில் உள்ள மொபைலை எடுத்து பார்த்தான். லாக் செய்யப்பட்டிருக்கவில்லை. மொபைலில் எதுவும் வித்தியாசமாக இல்லை. மணி பார்த்தான். காலை 10. இரத்தம் உறைந்த நிலையை பார்த்த போது கொலை நடந்து குறைந்தது 2 மணி நேரம் ஆகியிருக்க வேண்டும். எத்தனையோ கேஸ்களை பார்த்த அவனுக்கு இந்த கொடூரமான கொலை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ரூமை விட்டு வெளியே வந்து அங்கு இருந்த கணவரின் முகத்தை பார்த்து, உங்க நிலைமை எங்களுக்கு புரியுது. ஆனா கேளுங்கள் சார், நீங்கதான கால் பண்ணீங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. சார், நான் பிசினஸ் விஷயமா டெல்லி போயிருந்தேன். இன்னைக்கு தான் வந்தேன். வந்து பார்த்த போது கதவு திறந்து இருந்தது. உள்ள வந்து பார்த்தா இன்னும் அதிர்ச்சியில் தான் இருந்தார். உங்க பேரு? அப்புறம் நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? என் பேரு விக்ரம். டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றேன். மொத்தம் வீட்ல எத்தனை பேரு? நானும் என்னோட மனைவி மட்டும்தான். உங்க வைஃப் பேரு? கவிதா. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம் ஆச்சு சார். எங்களுக்கு குழந்தை எதுவும் இல்லை. உங்களுக்கு நடுவில் அடிக்கடி சண்டை வருமா? எங்களுக்குள்ள சண்டையே வராது சார். குழந்தை இல்லை. அதுனால அவள் மனம் கோணாத மாதிரி தான் சார் நடந்துப்பேன். குழந்தை இல்லைன்னு உங்க பேமிலி சைடில் எதுவும் கோவம் இருக்குதா? இல்ல சார். பிரச்சனை என்கிட்ட தான். அது என்னோட பேமிலிக்கும் தெரியும். உங்க வைப் உங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை பத்தி சொன்னாங்களா? அப்படி ஒன்னும் சொல்லல சார். நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அவ எங்கேயும் போறதில்லை. ஹவுஸ் வைஃப் தான். நாங்க எப்பவாவது வெளியே போவோம். யாரு இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணி இருப்பாங்கன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இனிமே அவ இல்லாமல் நான் என்ன பண்ண போறேன்? தலை குனிந்து கலங்கினான். உங்க பிசினஸ் எப்படி? பிசினஸ் நல்லா போகுது. பிசினஸ்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க வீட்டுல கேமரா இருக்குதா? இல்ல சார். ஓகே, உங்களுடைய டீடைல்ஸ், உங்க மனைவியோட டீடைல்ஸ் 2யும் கொடுத்துடுங்க. போலீஸ் நடைமுறைகள் முடியும் வரை வெயிட் பண்ணுங்க. ஐ அம் சாரி என்றபடி வெளியே வந்தான். மாறன். இளமாறன். இளமையான துடிப்பான இன்ஸ்பெக்டர். இதுவரை எடுத்த எந்த கேஸையும் முடிக்காமல் விட்டதில்லை. 2 வருடங்களாக தொடர்ச்சியாக அரசின் பெஸ்ட் இன்ஸ்பெக்டர் அவார்ட் வாங்கி கொண்டிருப்பவன். வயது 28. கல்யாணம் ஆகவில்லை. பொழுதுபோக்கு இளையராஜா, அனிருத் மற்றும் ஓடிடி. திருமணம் இப்போதைக்கு இல்லை. கான்ஸ்டபிள் மனோவை கூப்பிட்டான். மனோ, இங்கே வா. இந்த தெருவில் ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு செக் பண்ணு. சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடந்ததான்னு விசாரி. அப்படியே இவர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு எஃப்ஐஆர் ரெடி பண்ணிடு. ஜெகன் போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெடி பண்ணிடு. சரி சார். ரவி, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணிடு. பிங்கர் பிரிண்ட் டிஎன்ஏ சாம்பிள் ஏதாவது கிடைக்குதான்னு பாரு. நம்ம டேட்டா பேஸ் கூட ஒத்து போகுதான்னு செக் பண்ணு. ஓகே சார். வரிசையாக உத்தரவுகளை பிறப்பித்த படி வெளியே வந்தான். மனோகரன், ஜெகன் திறமையான கான்ஸ்டபிள்கள். அது போக சரவணன், சுந்தர் என்று 4 கான்ஸ்டபிள்கள். ரைட்டர் நீலகண்டன் 50ஐ நெருங்குகிறார். சீலா, ரேவதி என்று 2 பெண் கான்ஸ்டபிள்கள். சப் இன்ஸ்பெக்டர் ரவீந்தரன், சுருக்கமாக ரவி. மாறனின் காலேஜ் ஜூனியர். மாறனின் மனநிலையை சரியாக புரிந்து கொள்பவன். இதுதான் மாறனின் டீம். அதற்குள் பத்திரிகையாளர்கள் வந்து விட்டார்கள். இவர்களுக்கு எப்படித்தான் நியூஸ் கிடைக்குதோ என்று சலித்தபடி சொன்னான். இது கிரைம் சீன். யாரும் உள்ளே போகக்கூடாது. என்ன நடந்துச்சு சார்? இது ஒரு மர்டர். நாங்க விசாரிச்சிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இவ்வளவு தான் சொல்ல முடியும் என்றபடி ஜீப்பை நோக்கி சென்றான். ரவி கூடவே வந்தான். டாக் ஸ்குவாட் வந்திருக்கு சார். ஆரம்பிங்க. மூப்ப நாய் வீட்டிற்கு உள்ளே சென்றது. அதன் பயிற்சியாளர் அதை பிடித்து கண்ட்ரோல் செய்து கொண்டிருந்தார். தலை இல்லாத உடம்பை சுற்றி சுற்றி மோப்பம் பிடித்தது. பின்பு வீட்டின் கிச்சனுக்கு சென்றது. அப்படியே வீட்டின் கதவு வரை சென்று நின்று விட்டது. ட்ரைனர் அதை உற்சாகப்படுத்தி பார்த்தார். கமான் ஜாக்கி, செர்ச். நாய் சுற்றி வந்தது. ஆனால் வீட்டை விட்டு வெளியே போகவில்லை. சார், நோ யூஸ்.
கொலைகாரன் நாய் மோப்பம் பிடிக்க முடியாதவாறு ஏதோ பண்ணியிருக்க வேண்டும். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்தால் என்னவென்று சொல்லி விடுவார்கள். அதற்கு இன்னும் நேரம் ஆகும். இப்போது ஒரு ஸ்கூல் விழாவிற்கு வேறு செல்ல வேண்டும். மாணிக்கம் வந்து வண்டி எடு என்று ஸ்டேஷன் டிரைவரை அழைத்தான். மாணிக்கம் அவசரமாக கையில் இருந்த சிகரெட்டை போட்டு மிதித்து விட்டு வந்தான். வண்டியை நம்ம ஏரியால இருக்கிற கவர்ன்மெண்ட் ஸ்கூலுக்கு விடு. ஸ்கூல் சென்று அடைந்த பொழுது அனைவரும் தயாராக இருந்தனர். தலைமையாசிரியர் வந்து மாறனை வரவேற்றார். மாணவர்கள் இவனை நோக்கி கையசைத்தனர். இவனும் பதிலுக்கு சிரித்தபடி கையசைத்தான். தலைமை ஆசிரியர் பேச ஆரம்பித்தார். இன்ஸ்பெக்டர் மாறன் உங்களைப் போன்று இந்த பள்ளியில் தான் படித்தார். நன்றாக படித்து இன்று அவர் படித்த பள்ளியில் சிறப்பு விருந்தினராக வரும் அளவுக்கு உயர்ந்துள்ளார். அவரைப் போல நீங்களும் முயற்சி செய்து படித்தால் முன்னேறலாம். இப்பொழுது இன்ஸ்பெக்டர் மாறன் உங்களிடம் பேசுவார் என்று சொன்னதும் அனைவரும் கை தட்டினர். சார் சொன்னது கரெக்ட் தான். நான் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன். என்னோட ஸ்கூலுக்கு வர்றது ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க தைரியமா இருக்கணும். நல்லா படிக்கணும். கேர்ள்ஸ் யாராவது உங்களை தொந்தரவு பண்ணாங்கனா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம். நீங்க எல்லோரும் நல்லா படிக்கணும். வேற எதை பத்தியும் நினைக்காதீங்க. படிப்புதான் முக்கியம். வணக்கம் என்று திரும்பினான். அதன் பிறகு மாணவர்களின் நடன நிகழ்ச்சி ஆரம்பித்தது. அந்த தலை இல்லாத உடல் மீண்டும் ஞாபகம் வந்தது. எந்த தடயமும் இல்லை. அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தபடி தலைமை ஆசிரியரிடம் திரும்பினான். சார், எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. நான் கிளம்பணும். ஓகே மாறன், நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்க கூட வரேன். பரவாயில்ல சார், நான் போய்க்கிறேன். ஸ்கூலை விட்டு வெளியே வந்தான். அதற்குள் 2 மணி நேரம் ஓடி விட்டிருந்தது. ஜீப்புக்கு வந்தவுடன் ரவிக்கு கால் பண்ணினான். ரவி, ஏதாவது அப்டேட்? ரிப்போர்ட் வந்துடுச்சு சார். புதுசா ஒரு பிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா பேஸ் கூட மேட்ச் ஆகல. அவன் அந்த ரூம் ஃபுல்லா ஏதோ ஸ்பிரே அடிச்சிருக்கான். அதனால் தான் நாயால மோப்பம் பிடிக்க முடியல. ஏதோ ஷார்ப்பான ஆயுதத்தை யூஸ் பண்ணிருக்கான். அக்கம்பக்கம் விசாரிச்சிட்டேன். அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. 2 பேரோட பேமிலி கூட அடிக்கடி வந்துருக்காங்க. அந்த பொண்ணு பத்தி எல்லாரும் நல்லா தான் சார் சொல்றாங்க. ஹஸ்பண்ட் கம்பெனில விசாரிச்சிட்டேன். க்ளீன். என்ன ரவி, ஒரு க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது. மாம். ஓகே ரவி, நான் ஸ்டேஷனுக்கு போறேன். நீங்கள் எல்லாரும் வந்துருங்க என்று மொபைலை வைத்தான். அதே நேரத்தில் தலையை பிடித்தவாறு வெளிச்சம் குறைந்த அந்த ரூமில் அவன் நடந்து கொண்டிருந்தான். மெதுவாக நடந்து சென்று தலையை டேபிளில் வைத்தான். பையில் இருந்து அந்த ஆயுதத்தை எடுத்தான். சிறிய குடை போன்ற அமைப்பில் இருந்தது. அதன் முனையில் உள்ள பட்டனை அழுத்தினான். மோட்டார் ஓடுவது போல சத்தத்துடன் அதிலிருந்து ஒரு வளையம் வந்தது. கம்பியினால் ஆன சுருக்கு கயிறு போல இருந்தது. உறுதியாக இருந்தது. அதன் கூர்மை அந்த ரூமில் இருந்த வெளிச்சத்தில் மின்னியது. மறுபடி பட்டனை அழுத்தினான். சட்டென்று அந்த கம்பி வளையம் சுருங்கி அதன் கைப்பிடியில் சென்று மறைந்தது. கையில் இருக்கும் போட்டோவை வெறித்து பார்த்து அந்த தலைக்கு முன்னால் அந்த போட்டோவை நீட்டினான். நல்லா பாத்துக்கோ, இன்னும் 4 இருக்கு. யாரையும் விடமாட்டேன் என்று சொல்லி அந்த தலையை பார்மலின் திரவம் இருந்த இந்த கண்ணாடி பெட்டியில் போட்டான். அது கண்களை திறந்த வண்ணம் மிதக்கத் தொடங்கியது. அவன் பட்டனை அழுத்தி அந்த கம்பி வளையத்தை கூர்மைப்படுத்த தொடங்கினான். 2 கேரளா, ஆலப்புழா. அழகான படகு வீடு. டேபிளில் காம்ப்ளிமெண்டாக வந்த அந்த அழகான பொக்கே திவ்யா வெட்ஸ் கார்த்திக் என்றது. படகில் அனைத்து வசதிகளும் இருந்தது. படகு மெதுவாக சென்று கொண்டிருந்தது. திவ்யா அந்த ஸ்பிரிங் கட்டிலில் பஞ்சு போர்வைக்குள்ளே இருந்தாள். டின். மொபைல் நோட்டிபிகேஷன் வந்தது. திவ்யா கண்ணை திறக்காமல் கையால் மொபைலை தேடி எடுத்தாள். என்ஜாய் ஹனிமூன் என்றது மெசேஜ் ஃப்ரெண்டிடம் இருந்து. புன்னகையுடன் திரும்பி பார்த்தாள். கார்த்திக்கை காணவில்லை. காலையிலேயே எங்க போயிட்டான் என்று முணுமுணுத்தபடி சோம்பல் முறித்தாள். நிஜமாகவே அழகாக இருந்தாள். எந்திரித்து ஜன்னல் திரையை விலக்கினாள். கரை நெடுகிலும் மரங்கள். காற்றில் பனி. கடவுளின் இடம். சஸ் என்று குளிரில் கையை தேய்த்து கொண்டாள். பக்கத்துக்கு அறைக்கு சென்று பார்த்தாள். அங்கே கார்த்திக் எக்சர்சைஸ் பண்ணி கொண்டிருந்தான். அவனை கொஞ்சம் ரசித்து விட்டு உள்ளே சென்றாள். கார்த்திக், என்ன பண்ற? தெரியலையா? எக்சர்சைஸ் பண்றேன். இங்க வந்துமா? கார்த்திக் சிரித்தபடி அவளை நோக்கி வந்தான். ஒரே வியர்வை. போய் குழி என்று திவ்யா அவனை தள்ளினாள். கார்த்திக் திவ்யாவை இழுத்தபடி சோபாவில் விழுந்தான். திவ்யா அவனிடமிருந்து ஓட முயன்று தோற்றுப்போனாள். அவனின் அணைப்பு திவ்யாவை அமைதியாக்கியது. சிறிது நேரம் கழித்து இருவரும் எழுந்தனர். சரி கார்த்திக், நான் குளிக்கப் போறேன்
நீ குளிச்சதும் சாப்பிட்டு முடிச்சிட்டு போட்டை ஓரமா நிப்பாட்ட சொல்லுவோம். கொஞ்ச நேரம் நடக்கலாம். கார்த்திக் தலையாட்ட பாத்ரூமுக்குள் சென்றாள். வெளியே வந்தபோது கார்த்திக் வாவ் என்றான். அந்த பேண்ட் ஷர்ட்டில் செம ஸ்டைலாக இருந்தாள். கார்த்திக், நீ குளிச்சிட்டு நான் செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸ தான் போடணும். அப்போதான் எனக்கு நீ மேட்சா இருப்ப. ஓகே மேடம் என்று கார்த்திக் சிரித்தான். கார்த்திக் ரெடி ஆகி வந்தபோது காலை உணவு ரெடியாக இருந்தது. சேட்டன் பரிமாறி கொண்டிருந்தார். சேட்டா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு புட்டு கடலை ஆத்து மீன் குழம்பு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா, பாத்துரலாம் என்ற படி உட்கார்ந்தான். ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு விட்டு சொன்னான். மாம், சூப்பர் சேட்டா. அவர் சிரித்தபடி. மேடம் சொன்னாங்க நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிக்கும்போது படகு கரையை தொட்டிருக்கும். நீங்க சுத்தி பாத்துட்டு மத்தியானத்துக்கு சாப்பிட வந்துருங்க. இன்னைக்கு வஞ்சிரம் வறுவல். கண்டிப்பா சேட்டா என்றபடி சாப்பிட ஆரம்பித்தார்கள். சாப்பிட்டு முடித்த போது ஏற்கனவே படகு கரையை அடைந்திருந்தது. திவ்யா ரொம்ப உற்சாகமாக இருந்தாள். பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணம் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று அவள் நினைத்திருக்கவில்லை. கார்த்திக் விரல்களை கோர்த்து கொண்டு கைகளை வீசி வீசி நடந்தாள். கார்த்திக் திவ்யாவை புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான். அவனும் சந்தோஷமாக உணர்ந்தான். ரொம்ப நாள் கழித்து ரிலாக்ஸாக ஒரு பயணம். அதுவும் திவ்யாவுடன். தன் வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட்டது போல உணர்ந்தான். திரும்பி வந்தபோது சேட்டா இல்லை. திவ்யா, சேட்டா எங்கேயோ போயிட்டாரு போல. நாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் என்ற கார்த்திக்கை மொபைல் அழைத்தது. ப்ராஜெக்ட் ஹெட். எஸ் சார். கார்த்திக், ஹவ் இஸ் ஹனிமூன்? ஜஸ்ட் ஸ்டார்டட். எனிதிங் இம்பார்ட்டன்ட்? சாரி டு டெல் திஸ். அந்த சிங்கப்பூர் கிளைண்ட் அவசரமா ஒரு மீட்டிங் கூப்பிடுகிறார். நீங்க இருந்தா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். பிளான் பண்ணாத மீட்டிங். இல்லேனா உங்கள கூப்பிட்டு இருக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு மணி நேரம் தான். ஓகே சார். அது என்னோட ப்ராஜெக்ட். நான் இன்னும் 10 நிமிஷத்துல அட்டெண்ட் பண்றேன் சார். தேங்க்ஸ் கார்த்திக். இட்ஸ் ஓகே சார் என்று வைத்தான். இன்னைக்கும் வேலையா கார்த்திக் என்று அவனுடைய லேப்டாப்பை தூக்கிக் கொண்டாள். கார்த்திக் எஞ்சினான். ப்ளீஸ்மா, 1 ஹவர். ரொம்ப முக்கியமான மீட்டிங். என்னோட ப்ராஜெக்ட். மீட்டிங் முடிஞ்சதும் நீ என்ன சொல்றியோ அத பண்றேன். இது நம்ம ஹனிமூன். ஞாபகம் இருக்குதா? நல்லா இருக்கு. சாரி. சரி போய் தொலைங்க என்றாள் போய் கோபத்துடன். ஜஸ்ட் 1 ஹவர் என்றபடி வயர்லெஸ் ப்ளூடூத் டிவைஸை ஒரு காதில் வைத்தான். லேப்டாப்பை திறந்தான். கார்த்திக்கை சிறிது நேரம் ரசித்தாள். இதே மாதிரி தன்னையும் எப்படி பொறுப்பாக பார்த்து கொள்வான் என்று நினைத்து முறுவலித்தாள். நான் வெளியே இருக்கிறேன். திவ்யா வெளியே வந்து கதவை பூட்டிவிட்டு அந்த போட் ஹவுஸின் வியூ பாயிண்டுக்கு சென்றாள். வெளியே அந்த அழகான நீரோடையை பார்க்க ஆரம்பித்தாள். தூரத்தில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர். அவர்கள் நீச்சலில் போட்டி போட்டுக் கொண்டிருந்தனர். அதில் ஒருத்தன் 30 செகண்ட்ல நான் வந்துட்டேன். உனக்கு 32 செகண்ட் ஆயிடுச்சு என்றான். இல்ல நானும் கரெக்டா தான் வந்தேன். உன் வாட்ச் ஸ்பீடா ஓடுது என்றபடி மாற்றி மாற்றி சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். திவ்யாவிற்கு சிரிப்பு வந்தது. இங்கிருந்து கத்தினாள். தம்பி 30 தான் கரெக்ட். கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்தாள். அப்போது தண்ணீரில் யாரோ குதிக்கும் சத்தம் கேட்டது. வித்யா படகை சுற்றி சத்தம் கேட்ட இடத்துக்கு வந்தாள். சிறிது தூரத்தில் ஒரு மோட்டார் போட் தொலைவில் இருக்கும் காட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது. யாராக இருக்கும் என்று யோசித்தபடி மறுபடி வியூ பாயிண்டுக்கு வந்தாள். 20 நிமிடங்கள் ஆகியிருக்கும். அப்பொழுது கார்த்திக்கின் நண்பன் வினயிடம் இருந்து கால் வந்தது. திவ்யா யோசித்தாள். வினய் நம்பரை கார்த்திக் தான் அவளுடைய மொபைலில் சேவ் பண்ணி வைத்திருந்தான். ஒருவேளை அவனோட மொபைல் ரீச் ஆகவில்லை என்றால், ஏதாவது அவசர கால் பண்ண வேண்டுமென்றால் அந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்லி இருந்தான். அவனிடமிருந்து அழைப்பு. என்னவா இருக்கும்? ஏன் எனக்கு கால் பண்றாங்க என்று யோசித்தபடி போனை அட்டெண்ட் செய்தாள். ஹலோ. எதிர்முனையில் நிறைய பேர் குழப்பமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். திவ்யா, நான் வினய். கார்த்திக் பிரண்ட். நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? வினய் அவசரமாக பேசினான். நான் அவரோடு கேரளாவில் போட் ஹவுஸில் இருக்கிறேன். கார்த்திக் உங்க கூடவா இருக்கிறான்? அவர் ரூம்ல ஒரு ஆன்லைன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் வெளியே இருக்கிறேன். ஏன் கேக்குறீங்க? நானும் அதே மீட்டிங்கில் இருந்தேன். ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன். கார்த்திக் கூட பேச முடியல. மொபைலையும் எடுக்கல. சாரி. ரொம்ப முக்கியமான மீட்டிங். தப்பா எடுத்துக்காதீங்க. கார்த்திக்கை என்னிடம் பேச சொல்றீங்களா? ப்ளீஸ். அப்படியா? நான் பாக்குறேன் என்று கேட்டபடி உள்ளே சென்றாள். கதவை திறக்க முடியவில்லை. உள்ளே தாளிடப்பட்டிருந்தது. கார்த்திக் கதவை திற. என்ன பண்ற?
ஒரு வேளை பாத்ரூம் போயிருப்பானோ என்று நினைத்து ஒரு 5 நிமிடங்கள் வெயிட் பண்ணினாள். கால் செய்து பார்த்தாள். எடுக்கவில்லை. கொஞ்சம் பயம் வந்தது. கார்த்திக் கார்த்திக் என்றபடி முடிந்தவரை கதவை வேகமாக இடித்தாள். பின்னால் ஓடி இன்னொரு கதவை பார்த்தாள். அதில் பூட்டு போடப்பட்டிருந்தது. பூட்டை இழுத்து பார்த்தாள். முடியவில்லை. மறுபடி முன் கதவை நோக்கி சென்று வேகமாக தட்டினாள். கார்த்திக் என்ன பண்ற உள்ளே? கதவை திற. உள்ளே எந்த சத்தமும் கேட்கவில்லை. திவ்யா அந்த சிறுவர்களை நோக்கி கையை அசைத்து கத்தினாள். ஹெல்ப் ஹெல்ப். அந்த சிறுவர்கள் அருகில் உள்ள இளைஞர்களை அழைத்து கொண்டு படகை நோக்கி ஓடி வந்தனர். கதவு திறக்க மாட்டேங்குது. அவரு கதவை திறக்க மாட்டிக்கிறாரு. ஏதோ ப்ராப்ளம். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. சிறிது நேரத்தில் தாழ்ப்பாள். இளைஞர்கள் வேகமாக சென்று கதவை இடிக்கத் தொடங்கினார். உடைந்தது. கதவை திறந்து உள்ளே சென்றவர்கள் உடனே வெளியே ஓடினர். என்னாச்சு என்றபடி உள்ளே சென்றவள் அலறியபடி மயங்கினாள். மாறன் முன்னாடி ஏறினான். ரவி, ஜெகன் மற்றும் வினோ பின் சீட்டில் ஏறினர். டிரைவர் பாதி தூரம், ஜெகன் பாதி தூரம் என்று மாற்றி மாற்றி ஒட்டி காலையில் கேரளா வந்து சேர்ந்தனர். ஜெகன் ஒரு ஹோட்டலில் ரூம் புக் செய்திருந்தான். அங்கு கொஞ்ச நேரம் தூங்கி விட்டு சம்பவம் நடந்த இடத்திற்கு போய் சேர்ந்த பொழுது அங்கு இன்ஸ்பெக்டர் ஆண்டனி இருந்தார். குட் மார்னிங் மாறன். பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வெல்கம் பேக் டு கேரளா. எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங் சார். ஐ எம் குட். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? ஓகே. தமிழ்நாட்ல இதே மாதிரி ஒரு கேஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. அதான் உங்க கிட்ட வேற எதுவும் இன்ஃபர்மேஷன் இருக்குதான்னு கேட்கலாம்னு உங்கள காண்டாக்ட் பண்ண சொன்னேன். இல்ல சார். அந்த கேஸ்ல எந்த லீடும் இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு. ஆனா அது எங்க டேட்டா பேஸ்ல மேட்ச் ஆகல. அந்த தலையை கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அக்கம் பக்கத்தில் விசாரிச்சதுல எந்த க்ளூவும் கிடைக்கல. கொலைக்கான மோட்டிவே இன்னும் தெரியல. இங்கும் அதே நிலைமைதான். அவங்கள யாரோ சென்னையில இருந்து கேரளா வரை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. இங்கு வந்து கொன்னுட்டு தப்பிச்சு போயிருக்கலாம். ஒரு மோட்டார் போட் கரையில ஒதுங்கி இருக்கு. அது பெட்ரோல் தீர்ந்து போய் நின்னிருக்கு. அவன் அதுல போனான்னு உறுதியா சொல்ல முடியல. கொஞ்சம் புத்திசாலியா தான் இருக்கிறான். கேரளாவில் இருந்து சென்னைக்கு போற பஸ்ல யாராவது சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருக்காங்களான்னு பார்க்க சொல்லி இருக்கிறேன். நான் அந்த பொண்ணோட பேச முடியுமா என்று மாறன் கேட்டான். வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் விசாரிக்கலாம். திவ்யா இருந்த அறைக்கு வந்தனர். ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் மாறன். சென்னையில் இருந்து வந்திருக்கிறேன். இது உங்களுக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுது. இது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உடனடியா ஏதாவது பண்ணாதான் உங்க கணவருக்கு நடந்ததுக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியும். உங்க பேரண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்த உடனே நீங்க அவங்களோட சென்னைக்கு கிளம்பலாம். சார், அவரை எதுக்கு சார் இப்படி பண்ணாங்க? நான் பார்த்தது என் கண்ண விட்டு போகவே மாட்டேங்குது சார் என்று கதறினாள். புரியுது மேடம். இரட்டை மேற்கோள்குறி. திவ்யா அழுது முடிக்கும் வரை மாறன் அமைதியாக இருந்தான். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆகிறது? 1 மாசம் ஆகுது. இங்க எப்போ வந்தீங்க? அவருக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்ததுனால இப்பதான் ஹனிமூன் வந்தோம். இந்த பிளான் கூட நேத்து ஈவினிங் தான் டிசைட் பண்ணோம். திடீர்னு அவருக்கு கொஞ்ச நாள் லீவ் கிடைச்சது. உடனே கிடைச்ச வண்டியை பிடிச்சு இங்க வந்துட்டோம். என்னோட அப்பாவுக்கு கூட நாங்க கார்ல வரும்போது தான் இன்பார்ம் பண்ணோம். வந்து கொஞ்ச நேரம் தூங்கினோம். அவ்வளவுதான் சார். யாரு இவரை இப்படி கொலை பண்ணாங்கன்னு எனக்கு புரியவே இல்ல சார். அவரு ரொம்ப தங்கமான டைப் சார். யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டார். எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். அவர் கம்பெனியில் அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவர் யார்கிட்டையும் சண்டை போடாத டைப். அவர் வேற எந்த தப்பு பண்றவரும் இல்ல. ஏன் சார் இப்படி நடந்தது? மறுபடியும் அழுதாள். மாறன் காத்திருந்தான். அவர் உள்ளே ஆன்லைன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு எனக்கு அவங்க ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணாங்க. அவரை காண்டாக்ட் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. நான் கதவை திறக்க ட்ரை பண்ணேன். முடியல. அப்புறம் அங்க இருந்தவங்கள கூப்பிட்டு கதவை திறந்தேன். உள்ள போய் பார்த்தா யாரோ போட்ல போனதா சொல்றாங்க. நீங்க பாத்தீங்களா? யாரோ குதிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டது சார். நான் சுத்தி போய் பார்க்கும் போது ஒரு போட் கொஞ்சம் தூரத்தில் ஸ்பீடா போயிட்டு இருந்தது சார். இரட்டை மேற்கோள்குறி. அந்த போட்ல நீங்க யாரையாவது பாத்தீங்களா? கொஞ்சம் யோசித்துவிட்டு சொன்னாள். சரியா ஞாபகம் இல்ல சார். இரட்டை மேற்கோள்குறி. இங்க வந்த பிறகு உங்களுக்கு யாராவது உங்களை பின்தொடர்ந்து வந்த மாதிரி இருந்ததா? இல்ல சார்.
கார்லயே இந்த போர்ட் ஹவுஸ் என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். அங்கிருந்து 10 நிமிஷத்தில் இங்க வந்துட்டோம். அவர் கிட்ட நீங்க பேசுற போது ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சதா? இல்ல சார். அப்படி எதுவும் இல்ல. அவரு ரொம்ப ஜாலியா தான் சார் இருந்தார். உங்களுக்கு எதிரிகள் யாராவது? லவ் டார்ச்சர் ஏதாவது? இல்ல சார். அப்படி யாரும் எனக்கு கிடையாது சார். நான் போன மாசம் தான் காலேஜ் முடிச்சேன். காலேஜ்ல நீங்க சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல சார். ஓகே. நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் வரேன். என்று மாறன் கிளம்பினான். இன்ஸ்பெக்டர் ஆண்டனி மாறனை பார்த்து சொன்னார். எனக்கு என்னமோ அவன் போட்லயே போகலன்னு தோணுது. மோட்டார் போட்டை அந்த காட்டை நோக்கி அனுப்பிவிட்டு எல்லாரோட கவனத்தை திசை திருப்பி விட்டு அவன் இந்த பக்கமா போய் வேற ஏதோ போர்ட் ஹவுஸ் ஏறி அப்படியே நார்மலா தப்பிச்சு போயிருப்பான்னு எனக்கு தோணுது. சார். நானும் அதே தான் நினைக்கிறேன். யாராவது அவனை பார்த்தாங்களா? கொலை பண்ணவனை பார்த்த ஒரே ஆள் செத்துப்போன கார்த்திக் தான் என்றபடி கிளம்பினார். ஓகே சார். நாங்க கிளம்புறோம். இந்த கேஸ் ஓட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு ஒரு காப்பி மட்டும் எனக்கு அனுப்பி வைத்து விடுங்கள். கண்டிப்பா. அனுப்புறேன். ஆமா, அந்த பழைய கேஸில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? சார். கொலைகாரன் அந்த பொண்ண கட்டி வச்சு ரொம்ப ஷார்ப்பான ஆயுதத்தால கழுத்தை அறுத்து இருக்கான். ரத்தத்துல மயக்க மருந்து இருந்திருக்கு. உடம்புல வேற எந்த காயமும் இல்லை. ரேப் அட்டெம்ப்ட் எதுவும் இல்லை. நல்லா பிளான் பண்ணிருக்கான். சிசிடிவி இல்லாத இடத்தில் தான் பண்றான். கண்டிப்பா எல்லா குற்றவாளியும் ஏதாவது ஒரு இடத்தில் தப்பு பண்ணுவான். அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார், தேங்க்ஸ். சென்னைக்கு கிளம்புறோம். கமிஷனருக்கு போன் போட்டான். சார். இங்க வந்து விசாரிச்சோம். இது மெத்தட் ஒரே மாதிரி இருக்குது. அதனால அதே கொலையாளி பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மர்டர் ஆன 2 பேருக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு விசாரிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சார். கமிஷனர் தீவிரமான குரலில் பேசினார். மாறன், இது ரொம்ப சீரியஸா இருக்கு. இது நார்மலான கொலை மாதிரி தெரியல. நார்மலான கொலைகள் அடிக்கடி நடந்தாலே பத்திரிகைக்காரங்க நம்ம கிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க. இந்த கேஸ்ல தலையையே இன்னும் கண்டுபிடிக்கல. எதிர்க்கட்சிக்காரங்க இது ஒரு பெரிய இஷ்யூவாக கூட ஆக்கலாம். சட்டம் ஒழுங்கு வேடிக்கை பார்க்கிறதா அப்படின்னு பேப்பர்ல ஹெட்லைன்ஸ் போடுவாங்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அத நீங்க காப்பாத்துவீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா சார். இந்த கேஸ் எனக்கு கூட கொஞ்சம் சவாலா தான் இருக்குது. இது நீங்க சொன்ன மாதிரி இது நார்மலான கேஸ் இல்ல சார். ஐ வில் டு மை பெஸ்ட் என்று போனை வைத்தான். ஒரு நாள் கேரளாவில் விசாரித்து பார்த்தனர். யாருமே அவனை பார்க்கவில்லை. திரும்ப சென்னை வந்தனர். மாறன் நிலுவையில் இருக்கும் பைல்களை பார்க்க ஆரம்பித்தான். சுப்பையாவுடன் புதிதாக 2 கான்ஸ்டபிள்கள் வந்தனர். சார். அந்த புதிய அப்பாயின்மென்ட் இவங்கதான் சார். ரொம்ப நாள் கழித்து இப்போது தான் புதிதாக ஆள் கொடுத்து இருக்காங்க. சரியான வேளையில் கிடைத்ததற்கு சந்தோஷப்பட்டான். குட் மார்னிங் சார். சல்யூட் அடித்தனர். குட் மார்னிங். உங்க பேரு என்ன? விக்ரம் சார். பிரதீப் சார். ஓகே. கரெக்ட் டைம்ல ஸ்டேஷன் வந்துரணும். கொஞ்ச நாள் ஸ்டேஷன் நடைமுறைகள் எல்லாம் கத்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். அண்ணே கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்க. ஓகே சார். ஸ்டேஷனில் இருக்கும் எல்லோரையும் கூப்பிட்டான். ஸ்டேஷன்ல இருந்த அனைவரும் மாறனின் டேபிளை சுற்றி நின்றனர். மாறன் ஆரம்பித்தான். ரவி, மனோ, ஜெகன், சரவணன், சுந்தர், நீங்க எல்லாரும் இந்த கேஸ்ல கம்ப்ளீட்டா இன்வால்வ் பண்ணுங்க. மத்தவங்க இருக்கிற மத்த கேஸ்களை பாத்துக்கோங்க. சுப்பையா, நீங்க புது கேஸ் வந்தா கொஞ்சம் ஆள் அனுப்பி விசாரிச்சிருங்க. கோர்ட்ல அட்டெண்ட் பண்ண வேண்டிய கேஸ்களை ரேவதி அக்கா பாத்துக்கட்டும். இந்த கேஸ்ல இருக்கிறவங்கள தவிர எல்லாரும் போகலாம். மற்றவர்கள் வெளியே சென்றனர். இன்னைக்கு எல்லாரும் இந்த கேஸ பத்தி விசாரிங்க. கொலையான 2 பேரோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. கவிதாவோட குடும்பம் பத்தி, திவ்யாவோட காலேஜ் பத்தி, அவங்களோட மொபைல் கால் ரெக்கார்ட்ஸ், சோசியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம். அப்புறம் திவ்யா கிடைச்ச வண்டில ஏறியதா சொன்னாங்க. அந்த வண்டியின் டீடைல்ஸ். நாளைக்கு சாயங்காலம் மீட் பண்ணலாம். ஒரு வண்டி எடுத்துக்கோங்க. ஓகே சார். அனைவரும் வெளியே சென்றனர். நிறைய வெரிபிகேஷன் லெட்டர்ஸ் இருந்தது. எல்லா பைல்களையும் பார்த்து முடிக்கும் போது மதியம் ஆகி இருந்தது. சாப்பிடலாம் என்று வெளியே வந்தான். மாணிக்கம் ஜீப்பில் இருந்தான். சாப்பிட்டாச்சா மாணிக்கம்? சாப்பிட்டேன் சார். சரி, நான் சாப்பிட்டு வரேன். வண்டியை நானே எடுக்கிறேன் என்று வண்டியை ஸ்டார்ட் செய்தான். சிக்னலில் நின்றபோது முன்னாடி இருந்த பைக்கில் ஒருவன் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்தான். சட்டென்று ஞாபகம் வந்தது. கார்த்திக் இறப்பதற்கு முன் பேசிக்கொண்டிருந்த ஆன்லைன் மீட்டிங். சே,
அதை எப்படி விட்டேன் என்று நெத்தியை கீறியபடி மொபைலை எடுத்தான். அந்த கம்பெனியின் பெயர் நன்றாக ஞாபகம் இருந்தது. சோலார் பார்ட்ஸ். சோலார் பேனல்களை உருவாகும் கம்பெனி. கூகுள் மேப்பில் லொகேஷன் பார்த்து வண்டியை யூடர்ன் அடித்தான். உங்க எம்டியுடன் பேச வேண்டும் என்று ரிசப்ஷனிஸ்டிடம் சொன்னான். 2 நிமிடத்தில் அழைப்பு வந்தது. வாங்க சார், கார்த்திக்கை கொன்னவன பிடிச்சாச்சா சார்? தேடிட்டு இருக்கோம். அந்த ஆன்லைன் மீட்டிங்ல என்ன நடந்துச்சு? அந்த மீட்டிங்கை ரெக்கார்ட் பண்ணீங்களா? இருக்குது சார். ஆனா கொலை நடந்த நேரத்தில் வீடியோ ரெக்கார்டிங் இல்ல சார். சரி, இந்த வீடியோவை ப்ளே பண்ணுங்க. 1 நிமிஷம் சார் என்று சொல்லி போனை எடுத்து அவன் ரிசப்ஷனிஸ்டிடம் பேசினான். டெக்னிக்கல் டீம்ல இருந்து யாரையாவது வர சொல்லுங்க. ஒருவன் வந்தான். கார்த்திக் மீட்டிங் ரெக்கார்டிங் ப்ளே பண்ணுங்க. எஸ் சார். 2 நிமிடத்தில் அந்த கார்த்திக் வீடியோ ஓட ஆரம்பித்தது. கார்த்திக்கும் வேறு சில நபர்களும் அந்த வீடியோவில் தெரிந்தனர். சிறிது நேரத்தில் அனைவரும் அறிமுகத்திற்கு பின்னர் டெக்னிக்கலாக பேச ஆரம்பித்தனர். மாறன் பொறுமையாக பார்த்து கொண்டிருந்தான். அந்த ரெக்கார்டிங்கில் ஒவ்வொருவருடைய வீடியோவுடன் அவர்களின் ஆடியோ சத்தத்தின் அளவும் தெரிந்தது. திடீரென கார்த்திக்கின் வீடியோ நின்றது. கார்த்திக் சொன்னான், நான் இங்க வெளியில இருக்கிறேன். இங்க சிக்னல் கம்மியா இருக்குது. அதனால உங்களோட ஆடியோ எனக்கு மெதுவா தான் வருது. நான் என்னோட வீடியோவை நிறுத்துகிறேன். நாம ஏற்கனவே அறிமுகம் ஆகிவிட்டோம். நீங்க கூட உங்களோட வீடியோவை நிறுத்திவிடலாம். அப்பதான் ஆடியோ டிலே ஆகாம வரும். அனைவரும் சரி என்று அவர்களுடைய வீடியோவை நிறுத்தினர். சிறிது நேரம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். மாறன் கார்த்திக்கின் ஆடியோ லெவலை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். இன்னொருவர் பேசிக்கொண்டிருந்தார். அப்போது கார்த்திக்கின் ஆடியோ லெவல் சிறிது வலிமை கம்மியாக 20 நொடிகளுக்கு காட்டியது. அந்த ஆடியோ லெவலில் மொத்தம் 5 கோடுகள் இருந்தன. அதில் 2 கோடுகள் மட்டும் காட்டியது. அந்த இன்னொருத்தர் தொடர்ந்து சத்தமாக பேசிக்கொண்டே இருந்தார். மாறன் வீடியோவை நிறுத்தினான். கொஞ்சம் பின்னாடி போங்க. வீடியோ ரீவைண்ட் செய்யப்பட்டது. இங்க பாருங்க. இந்த 20 செகண்டுக்கு கார்த்திக் மெதுவாக பேசி இருக்காரு. ஆனா உங்க டீம்ல இன்னொருத்தர் பேசிக்கிட்டு இருந்ததுனால அது தெளிவா கேட்க மாட்டேங்குது. பேசிக்கிட்டு இருக்கிற அவருடைய ஆடியோ மயூட் பண்ணிட்டு கார்த்திக்கோட ஆடியோவை மட்டும் கேட்க வைக்க முடியுமா? டெக்னிக்கல் பர்சன் சொன்னான். இந்த ரெக்கார்டிங்கில் எல்லாருடைய ஆடியோவும் சேர்ந்து தான் கேட்கும். ஒவ்வொருவருடைய ஆடியோ தனித்தனியே கேட்க முடியாது சார். சரி, வீடியோவை மறுபடி முதல்ல இருந்து ப்ளே பண்ணுங்க. மாறன் கார்த்திக்கின் வீடியோவை மறுபடி பார்க்க ஆரம்பித்தான். முழுதாக பார்த்துவிட்டான். மறுபடி ப்ளே பண்ணுங்க. வீடியோ ஆரம்பித்தது. ஒரு இடத்தில் கார்த்திக் ஏதோ சத்தம் கேட்பது போல திரும்பி பார்த்தான். அப்பொழுது அவன் காதில் இருந்த ப்ளூடூத் இயர்போன் நன்றாக தெரிந்தது. இந்த ஸ்கிரீனை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுங்க. மாறன் போனை எடுத்து கார்த்திக்கின் முகத்தை மட்டும் ஒரு போட்டோ எடுத்து கொண்டான். பின்னர் வீடியோவை மறுபடியும் முழுதாக பார்த்தான். அந்த 10 நொடிகளுக்கு பின்னால் கார்த்திக் பேசவில்லை. அனைவரும் கார்த்திக்கிடம் பேச முயற்சித்தனர். சிறிது நேரம் கழித்து சிக்னல் ப்ராப்ளம் என்று கார்த்திக்கின் மொபைலுக்கு கால் பண்ணினர். கார்த்திக்கின் ஆடியோவில் போன் ரிங் வரும் சத்தம் கேட்டது. முழுவதுமாக ரிங் ஆகிவிட்டது, நின்றது. மறுபடியும் 2-3 முறை கால் செய்து பார்த்தனர். கார்த்திக்கை கனெக்ட் பண்ண முடியவில்லை. ஏதோ ப்ராப்ளம் போலிருக்கு. நான் உடனடியா கார்த்திக் கிட்டே பேசிட்டு மறுபடி மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன். இந்த மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். வினய், கார்த்திக்கு என்னாச்சு? எவ்வளவு முக்கியமான மீட்டிங் இது என்று சொல்லி மீட்டிங்கை நிறுத்தினார். வீடியோவும் முடிந்துவிட்டது. அவ்வளவுதான் சார். மறுபடி நிறைய முறை முயற்சி பண்ணியும் அவன் மொபைலை எடுக்கவே இல்லை. அப்புறம் வேற வழியில்லாம அவனோட வைஃப்க்கு கால் பண்ணோம். அதற்கு பிறகு நடந்தது உங்களுக்கே தெரியும் சார். சரி, நான் கிளம்புறேன் என்று அந்த கட்டிடத்தை விட்டு வெளியே வந்தான். ஜீப்பில் ஏறி அமர்ந்தவுடன் மொபைலில் எடுத்த கார்த்திக்கின் போட்டோவை பார்த்தான். இந்த இயர் போன் என்ன மாடலாக இருக்கும் என்று யோசித்து கூகுளின் போட்டோ செர்ச் ஆப்பை ஓபன் செய்தான். அதில் இந்த படத்தை கொடுத்ததும் வரிசையாக அந்த இயர் போனின் போட்டோக்கள் வந்தது. அதில் ஒரு போட்டோவில் மிக சரியாக ஒத்துப்போனது. அதை கிளிக் செய்ததும் அது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் தளத்திற்கு எடுத்துச் சென்றது. அதில் அந்த மாடல் பற்றி விரிவாக இருந்தது. அதில் உள்ள வசதிகள் என்னென்ன என்று பார்த்து கொண்டே வந்தான். அதில் ஆட்டோ கால் ரெக்கார்டிங் என்ற வசதியில் எஸ் என்று போட்டிருந்தது. என்ன பேசினாலும் தானாக அனைத்தையும் ரெக்கார்ட் செய்யும் வசதி. எதற்கும் முயற்சி பண்ணி பார்ப்போம் என்று கேரளாவின் ஆலப்புழா இன்ஸ்பெக்டர் ஆண்டனிக்கு கால் செய்தான். எப்படி இருக்கீங்க மாறன்? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம வேலையை பத்தி உங்களுக்கு தெரியாதா? என்ன விஷயம் சொல்லுங்க. கார்த்திக் கொலை கேஸில் ஏதாவது தடயம் கிடைத்ததா?
பெருசா ஒன்னும் கிடைக்கல. நிறைய பிங்கர் பிரிண்ட் கிடைச்சது. ஆனா நீங்க அந்த முதல் கொலை கேஸ்ல கண்டுபிடிச்ச பிங்கர் பிரிண்டோட ஒத்து போகல. அந்த போர்ட் ஹவுஸ 2 நாளா சீல் பண்ணி கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டோம். அந்த போர்ட்ல ஏதாவது ப்ளூடூத் இயர்போன் கிடைச்சதா? ஆமா. அது ஆன் ஆகல. கார்த்திக்கோட ஒய்ப் நேத்து வந்து அவங்களோட பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க வேணா அவங்களுக்கு கால் பண்ணி பாருங்க. என்ன மாறன் ஏதாவது முக்கியமா? இரட்டை மேற்கோள்குறி. அதுல ஏதாவது ஆடியோ ரெக்கார்ட் ஆகியிருக்குதான்னு பாக்கணும். ஓ கரெக்ட். நான் செக் பண்ணாம விட்டுட்டேன். பரவாயில்லை சார். ஒரு ட்ரை தான். நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் என்று போனை வைத்தான். அதன் பிறகு திவ்யாவிற்கு கால் செய்தான். வித்யா, நான் இன்ஸ்பெக்டர் மாறன் பேசுறேன். சொல்லுங்க சார். மெல்லிய குரலில் பேசினாள் வித்யா. அந்த போர்ட் ஹவுஸ்ல இருந்து எதுவும் ப்ளூடூத் இயர்போன் எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமா சார். அது என்னோட இயர்போன் தான். அந்த இயர்போனை நான் பார்க்க முடியுமா? சரி சார். அது என்னோட வீட்ல தான் இருக்கு. நான் இப்போ உங்க வீட்டுக்கு வரேன். சரி சார். எதுவும் முக்கியமான தடயம் கிடைச்சிருக்கா? செக் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். நான் ஒரு அரை மணி நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன் என்று போனை வைத்தான். கார்த்திக் ஆட்டோ கால் ரெக்கார்டிங் வசதியை ஆன் செய்திருக்க வேண்டும் என்று நினைத்தபடி திவ்யாவின் வீட்டிற்கு வண்டியை திருப்பினான். அங்கு சென்ற பொழுது வித்யாவின் அம்மா வரவேற்றார். வாங்க சார். வணக்கம்மா. திவ்யா இருக்காங்களா? திவ்யா இப்போ யாரையும் பார்க்கிறது இல்ல. இந்தாங்க நீங்க கேட்ட இயர்போன் என்றபடி அவர் உள்ளே சென்று விட்டார். மாறனுக்கு இந்த மாதிரி வரவேற்பு ஒன்றும் புதிது இல்லை. காருக்கு வந்து காரில் இருந்த சார்ஜரில் போன் கேபிளை இயர்போனுடன் கனெக்ட் செய்தான். நீல கலரில் ஒரு லைட் எரியத் தொடங்கியது. நல்லவேளை வேலை செய்கிறது என்று நினைத்தபடி காரை ஸ்டார்ட் செய்தான். ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்த பொழுது இயர்போன் முழுமையாக சார்ஜ் ஆகி இருந்தது. அதை எடுத்தபடி ஸ்டேஷனுக்குள் சென்றான். அவனுடைய சீட்டில் அமர்ந்து அந்த இயர்போனை ஆன் செய்தான். அந்த இயர்போன் மாடலின் யூசர் மேனுவலை டவுன்லோட் செய்து எடுத்து படிக்கத் தொடங்கினான். அதில் ஒவ்வொரு பட்டனும் எதற்காக என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதில் ஒரு பட்டனில் பிளே லாஸ்ட் ரெக்கார்டட் ஆடியோ என்ற ஆப்ஷன் இருந்தது. அது கடைசியாக ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஆடியோவை பிளே செய்யும். இது வாய்ஸ் நோட்ஸ் எடுக்கவும் நாம பேசிய ஆடியோவை மட்டும் ரெக்கார்ட் செய்யவும் உதவிடும் வசதி. இந்த வசதியில் சிறிது நேரம் பேசாவிட்டால் தானாகவே ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகி விடும். இயர்போனை காதில் மாட்டி அந்த பட்டனை செலக்ட் செய்தான். குட் மார்னிங் எவரி ஒன் என்ற கார்த்திகின் குரல் கேட்டது. கார்த்திக் பேசுவது மட்டுமே கேட்டது. மற்றவர்கள் பேசுவது எதுவும் கேட்கவில்லை. மாறனுக்கு அந்த மீட்டிங்கின் வீடியோ நன்றாக ஞாபகம் இருந்தது. அதனால் இது அந்த மீட்டிங்கின் ஆடியோ தான் என்று தொடர்பு படுத்திக் கொள்ள முடிந்தது. கார்த்திக் இப்போது நான் என்னுடைய வீடியோவை நிறுத்துகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். மாறன் உன்னிப்பானான். அந்த இயர்போனின் வால்யூமை அதிகப்படுத்தினான். சிறிது நேரம் எந்த சத்தமும் கேட்கவில்லை. சிறிது நேரம் கழித்து வித்தியாசமாக ஏதோ சத்தம் கேட்டது. அப்போது புதிதாக ஒருவன் பேசினான். எனக்கு சொந்தமானது ஒன்று உன்னிடம் இருக்கிறது. இந்த போட்டோவை நன்றாக பார்த்துக்கொள். அதன் பிறகு கக் என்று ஒரு சத்தமும் அதைத் தொடர்ந்து தட் என்று ஏதோ கீழே விழும் சத்தம் கேட்டது. கொஞ்ச நேரம் அந்த தட் சத்தம் தொடர்ந்தது. அப்போது அந்த புதிய குரல் மறுபடி பேசியது. இன்னும் 3 இருக்குது. தட் சத்தம் நின்று விட்டது. பிறகு கொஞ்ச நேரம் கழித்து கதவு திறந்து மூடும் சத்தம் கேட்டது. அதன் பிறகு அமைதியாகி விட்டது. ஆடியோ எதுவும் வராததால் ரெக்கார்டிங் முடிந்து விட்டிருந்தது. அடுத்த நாள் மறுபடி ஒரு முறை அதை ப்ளே செய்து கேட்டான். எனக்கு சொந்தமானது ஒன்று உன்னிடம் இருக்கிறது. அது என்னவாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். கார்த்திக் பெரிய பணக்காரன். அவன் எதுக்கு இவனோட பொருளை எடுக்க வேண்டும்? சாயங்காலம் எல்லாரும் ஸ்டேஷன் திரும்பி இருந்தனர். எல்லாரும் அந்த ஆடியோவை கேட்டனர். இந்த கேஸ் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா? இன்னைக்கு இந்த கேஸ் சம்பந்தமான எல்லா விவரங்களையும் கலெக்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஆடியோவும் கிடைச்சிருக்கு. இந்த 2 கொலைகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? இவங்க 2 பேரும் படிச்ச காலேஜ் பத்தி விசாரிச்சீங்களா? சப் இன்ஸ்பெக்டர் ரவி சொன்னான். சார், 2 பேருக்கும் நிறைய ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த பையனுக்கு இப்பதான் 26 ஆகுது. அந்த மேடத்துக்கு வயசு 30க்கு மேல ஆகுது சார். அது எப்படி சார் 2 பேருக்கும் தொடர்பு இருக்கும்? சரி, அப்படின்னா ஒரு வேளை இவங்க ஹையர் ஸ்டடி படிச்சுக்கிட்டு இருக்குறப்போ அந்த பையன் அந்த காலேஜில் படித்திருக்கலாம். சார், இந்த பொண்ணு சென்னையில் உள்ள காலேஜில் வீட்டில் இருந்து போய் படிச்சிருக்காங்க. இந்த பையன் மதுரையில் படித்து முடித்து இருக்கிறான். ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிருக்கான்.
மர்டர் ஆன பையனுக்கும் கவிதாவோட ஹஸ்பண்டுக்கும் ஏதாவது தொடர்பு? ஹஸ்பண்டுக்கும் அந்த பையனுக்கும் சம்பந்தம் இல்லை சார். அவங்க குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை. ஒருவேளை இப்படி இருக்கலாம் சார். ஒரு ஆளு அந்த முதல் கொலையை பண்ணி இருக்கலாம். யாராவது அதை சாக்கு வச்சு அதே மாதிரி பண்ணி அந்த முதல் கொலைகாரன் மேல பழி வரட்டும் என்கிற மாதிரி கூட பண்ணி இருக்கலாம் சார். இருக்கலாம். நாம அந்த கோணத்தில் இருந்தும் கொஞ்சம் பார்க்கணும். ஆனா எனக்கு என்னவோ ஒரே ஆள் பண்ணுன மாதிரி தான் இருக்கு. இப்ப கமிஷனருக்கு என்ன பதில் சொல்ல? மனோ சொன்னான். அக்கம் பக்கத்துல விசாரிச்சதுல அந்த நேரத்துல யாரோ ஒரு ஆளு மாஸ்க் போட்டுக்கிட்டு சைக்கிள்ல போனத பார்த்து இருக்காங்க சார். கொரோனா நோய் குறைந்ததிலிருந்து அந்த ஏரியால யாருமே இப்ப மாஸ்க் போடறது இல்ல. அவரு மட்டும் மாஸ்க் போட்டதுனால சில பேர் நோட் பண்ணி இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வேற எந்த ஞாபகமும் இல்ல சார். அந்த ஆள பத்தி விசாரிச்சிங்களா? விசாரிச்சு பார்த்தேன் சார். வேற யாரும் அப்படி யாரையும் பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. சரி. கார்த்திக் வந்த டாக்ஸி பத்தி விசாரிச்சீங்களா? ஜெகன் சொன்னான். நம்பர் வச்சி செக் பண்ணினேன் சார். சென்னை அட்ரஸ் தான். அந்த அட்ரஸ்ல இருந்தவர் தனி ஆள். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப வயசானதால இறந்து போயிருக்கார். காரை யாருக்கோ வித்துருக்கார். யாருன்னு பக்கத்துக்கு வீட்டுக்காரங்க யாருக்கும் தெரியல. பேர் இன்னும் மாத்தல. ஹைவேஸ் செக்போஸ்டுக்கு கால் பண்ணி வீடியோ செக் பண்ண சொன்னேன். டிரைவர் மாஸ்க் போட்டு இருந்திருக்கான். வீடியோவில் டிரைவர் முகம் தெளிவா தெரியலன்னு சொன்னாங்க. சரி. இப்போ இந்த ஆடியோவில் எனக்கு சொந்தமானது உன்கிட்ட ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறான். அது என்னவா இருக்கும்? சார். ஒரு வேளை திவ்யாவை சொல்லி இருப்பானோ? எனக்கு அப்படி தோணல. ஏன்னா திவ்யா யாரும் அவளை லவ் பண்ண மாதிரி சொல்லல. யாரும் டார்ச்சர் பண்ண மாதிரியும் சொல்லவில்லை. சார். ஒரு வேளை ஒன் சைடு லவ்வா இருக்கலாம். எனக்கு கிடைக்காதது வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஆனால் கொலை பண்ண பிறகு மறுபடி திவ்யாவை அப்ரோச் பண்ணி ஏதாவது சொல்லி இருக்கணும். ஆனா அந்த மாதிரியும் எதுவும் நடக்கல. அதுவும் போக அவன் சொன்னதை பார்த்தா அதே மாதிரி தான் கவிதாகிட்டவும் சொல்லி இருக்கணும். அப்படி பார்த்தா லவ் மேட்டரா இருக்க வாய்ப்பில்லை. கரெக்ட் சார். ஆனா கவிதா கிட்ட இவனுக்கு சொந்தமானது என்ன இருக்க முடியும்? ரெண்டு குடும்பத்துக்கும் லிங்க் இல்ல. எதுக்கு கொலை பண்ணாங்கன்னு தெரியல. மொத கேஸ்ல கவிதாவுக்கும் அவங்க சொந்தக்காரங்க கூட எந்த மனஸ்தாபமும் இல்லை. வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவது கேஸ்ல கார்த்திக் ஆபீஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லை. யாரு எதற்கு இந்த ரெண்டு கொலையையும் பண்ணணும்? இன்னும் 3 இருக்குன்னு வேற சொல்லிருக்கான். அப்படினா இன்னும் 3 கொலை நடக்க போகுது. தலையை எடுத்து கொலை பண்ற அளவுக்கு ஒரு ஹவுஸ்வைஃப் என்ன சார் பண்ணிருக்க முடியும்? ஒரு வேளை சைக்கோ கொலைகாரனா இருக்கலாம் சார். அவங்க தான் காரணமே இல்லாம கொலை பண்ணுவாங்க. அவன் தெளிவா இன்னும் 3 இருக்குன்னு சொல்றான். ஒரு வேளை சைக்கோ கொலைகாரனா இருந்தா இவ்வளவு தெளிவா சொல்லிருக்க மாட்டான். அவங்களுக்கு மோடிவ் இருக்காது. அது போக கவிதா அந்த வீட்ல தான் ரொம்ப நாளா இருந்திருக்காங்க. அது ஓகே. ஆனா கார்த்திக் இருந்த இடம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ரவி சொன்னான். சார். ஒரு வேளை அந்த டாக்ஸி டிரைவரே பண்ணிருந்தா? கரெக்ட் ரவி. அவன் தான் பண்ணிருக்கணும். அவன் கார்த்திக்க ரொம்ப நாளா டாக்ஸில ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கணும். சம்பவம் நடந்த அன்னைக்கு கார்த்திக்கும் திவ்யாவும் திடீர்னு பிளான் பண்ணி ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்தபோது துரதிர்ஷ்டவசமா அவனோட டாக்ஸிலையே ஏறி இருக்காங்க. அவன் போட்ஹவுஸ்ல ட்ராப் பண்ணிட்டு எப்படியோ அவங்க இருந்த போட்ஹவுஸ்ல ஏறி ஒளிஞ்சு இருந்திருக்கணும். இரட்டை மேற்கோள்குறி. இரட்டை மேற்கோள்குறி. ஆனா அவங்க தூங்கின போது கொன்னிருகலாமே சார். அவன் திவ்யா இல்லாதப்போ கொலை பண்ண நினைச்சு வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். அது ஏன் சார்? திவ்யாவை கூட சேர்த்து கொலை பண்ணிருக்கலாம். அவன் பர்டிகுலரா கார்த்திக்கை மட்டும் தான் கொலை பண்ணணும்னு இருந்திருக்கான். இது பழி வாங்குறதுக்காக நடந்த கொலையா இருக்கலாம். எல்லோரும் அமைதியாக யோசித்து கொண்டிருந்தனர். அந்த அமைதியை கலைப்பது போல ஒரு கால் வந்தது. மனோ அதை அட்டெண்ட் செய்து அப்படியா? நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றேன் என்று போனை வைத்தான். 3வது கொலை நடந்துருச்சு சார் என்று கத்தினான். சார். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. 70 வயசான ஆளோட தலையை எடுத்துட்டு போய் இருக்கான் சார். ஹாஸ்பிடல் இருந்து போன் வந்தது. மாணிக்கம். ஜீப்பை எடு. எல்லாரும் கிளம்புங்க. இந்த தடவை கண்டிப்பா மாட்டுவான். ஜீப் பறந்தது. கான்ஸ்டபிள்கள் ஓடினர். அந்த சிவப்பு சட்டை ஆள் நடந்து போய் கொண்டிருந்தான். அவன் இப்போது கேமராவிற்கு முன்பாக வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது யாரோ அவனை எதிரில் வந்தவன் இடித்தான். அப்போது சற்றே மாஸ்க் விலகி அவனுடைய முகம் ஒரு வினாடிக்கு குறைவான நேரத்தில் தெரிந்தது.
ஸ்டாப் பண்ணு என்று ஒரு போட்டோ எடுத்து கொண்டான். அவன் தலையை எடுத்துட்டு போகல. கேட்ல இருக்கிற செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி அவனை பிடிக்க சொல்லு. நீ கேமராவ பார்த்துகிட்டே இரு. அவன் வேற எங்கேயாவது போனா இதுதான் என்னோட நம்பர். இதுக்கு இம்மிடியட்டா கால் பண்ணு. கடகடவென்று நம்பரை எழுதி கொடுத்து விட்டு மாறன் ஓட ஆரம்பித்தான். ஒவ்வொரு தளத்திலும் கூட்டத்தை சமாளித்து வாசலை அடைவதற்குள் நேரம் ஆகியிருந்தது. வாட்சை பார்த்தான். 10 நிமிடங்கள் ஓடியிருந்தது. செக்யூரிட்டி அவனை பிடித்திருக்க வேண்டும் என்று நினைத்தவாறு கேட்டை அடைந்தான். அவன் எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை. செக்யூரிட்டிகளை கேட்டான். சிகப்பு கலர் சட்டை போட்டுட்டு யாராவது போனானா? கவனிக்கல சார். போனை பார்த்தான். ஒரு செக்யூரிட்டி யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தான். அவனை பார்த்து போனை வை என்று கத்தினான். வைத்தவுடன் போன் வந்தது. மாறன் எடுத்தான். கேமரா வீடியோக்களை பார்த்து கொண்டிருப்பவன் தான் பேசினான். செக்யூரிட்டி, சிகப்பு கலர் சட்டை போட்ட ஒரு ஆளு வந்தா வெளியே விடாத. அது இனிமே முடியாது என்று வெறுப்பாக போனை வைத்தான். அப்போது தான் கான்ஸ்டபிள்கள் வந்து சேர்ந்தனர். வெளியே வந்து மெதுவாக கடைகளை பார்த்து கொண்டே நடந்தான். ஹாஸ்பிடலின் முன்னால் கொஞ்ச தூரத்தில் ஒரு கடையில் கேமரா இருந்தது. அவனிடம் போய் நின்றான். என்ன சார் வேணும்? இந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகியிருக்கிற வீடியோவ பார்க்கணும். பிளே செய்தான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த சிகப்பு சட்டைக்காரனை பார்த்தான். அவன் மெதுவாக நடந்து ரோட்டின் வலது புறமாக திரும்பினான். சார், அந்த பக்கம் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. இரட்டை மேற்கோள்குறி. மாறன் சோர்ந்தான். ஏதாவது பஸ்ஸில் ஏறிருந்தா கண்டிப்பா பிடிக்க முடியாது என்று உணர்ந்தான். இவ்வளவு பக்கத்தில் வந்தும் பிடிக்க முடியாமல் போனதை அவனால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. முன்னும் பின்னும் நடந்தான். மறுபடி உள்ளே வந்தபோது மனோ வந்தான். சார், அந்த பாத்ரூம்ல இந்த பை கிடைச்சிருக்கு. இதுல இங்க கிளீன் பண்றவங்களோட யூனிஃபார்ம் இருக்குது. மாறன் பையை பார்த்தான். சட்டை முன்னாடி முழுவதும் இரத்தமாக இருந்தது. வீடியோவில் அவனை பின்னாடியில் இருந்து மட்டுமே அவர்கள் பார்த்திருந்தனர். அந்த சட்டையில் அந்த ஹாஸ்பிடலின் லோகோ இல்லை. இது ஹாஸ்பிடல் யூனிஃபார்ம் இல்லை. இவன் அதே கலரில் இந்த சட்டையை வெளியில் இருந்து வாங்கி சொந்தமாக யூனிஃபார்ம் போல மாத்தி இருக்கிறான். இந்த பையில் யூனிஃபார்ம் கொண்டு வந்துட்டு பாத்ரூம் போய் திரஸ் மாத்திட்டு அந்த ரூம் போய் நீலகண்டனை கொலை செய்து விட்டு மறுபடி பழைய ட்ரஸ்க்கு மாறி வெளியே போயிருக்கிறான். ஹாஸ்பிடல் செக்யூரிட்டியிடம் சொன்னான். தலை உள்ளே தான் இருக்கணும். போய் பாருங்க. மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா. ரெஸ்ட் ரூம், குப்பை போடுற இடம், சமைக்கிற இடம், ஹாஸ்பிடலுக்கு பின்னாடி எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்க. அந்த தலையை கண்டுபிடிக்கணும். வித்தியாசமா ஏதாவது பார்த்தா உடனடியா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே சார். இரட்டை மேற்கோள்குறி. அந்த பையில் சட்டை, பேண்ட் பாக்கெட் எல்லாம் செக் பண்ணினான். எதுவும் தேரவில்லை. கொலைகாரன் அவனை விட பல அடிகள் முன்னாடி இருந்தான். மாறனுக்கு களைப்பாக இருந்தது. கமிஷனருக்கு வேறு பதில் சொல்ல வேண்டும். மீண்டும் ஹாஸ்பிடலுக்கு திரும்பி மணிகண்டனிடம் வந்தான். அவன் முகத்தில் கவலையுடன் இருந்தான். மணிகண்டன், உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனது எத்தனை பேருக்கு தெரியும்? எங்க தெருவுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். கொலைகாரனுக்கு பொதுவா செக்யூரிட்டி கேமரா இல்லாத இடங்களில் தான் கொலை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா இப்போ இந்த ஹாஸ்பிடல் ஃபுல்லா செக்யூரிட்டி கேமரா இருக்கு. ஆனாலும் வந்து கொலை பண்ணி இருக்கிறான். உங்க அப்பா தானா செத்துற கூடாதுன்னு உறுதியாக இருந்திருக்கான். 70 வயசு சார். அவரை எதுக்கு கொலை பண்ணணும்? நீங்க என்ன பண்றீங்க மணிகண்டன்? எங்களுக்கு சொந்தமான ஒரு லெதர் கம்பெனி இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா ஆரம்பிச்சது. சரி, தொழிலில் யாரும் எதிரி இருக்காங்களா? சார், அந்த ஏரியாவுல பல வருஷங்களா நாங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போட்டி இருக்குது. ஆனா கொலை பண்ற அளவுக்கு கிடையாது. எங்க அப்பா அந்த ஏரியால இருக்கிற நிறைய பேருக்கு உதவி பண்ணுவாரு. அன்னதானம், படிப்பு செலவு அப்படி இப்படின்னு. இரட்டை மேற்கோள்குறி. கேக்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க அப்பா எப்பவாவது யாரோடையாவது நிலம் சம்பந்தமா இல்ல தொழில் சம்பந்தமா யாரையாவது ஏமாத்தி இருக்காரா? சண்டை போட்டிருக்காரா? இல்ல அந்த மாதிரி ஏதாவது? ஏன்னா சாகப் போறவரை ஒருத்தன் கொல்லணும்னா கண்டிப்பா பழி வாங்குறதுக்காகத்தான் இருக்கும். எங்க தாத்தாவும் வசதியானவர் தான். இந்த கம்பெனி ஆரம்பத்தில் இருந்தே நல்லா வளர்ந்துச்சு. நல்ல லாபம் கிடைச்சுது. அவருக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. எங்க அப்பா ரொம்ப நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. பேரனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. ஆனா இந்த மாதிரி நடந்து போச்சு. நீங்க அவரோட தான் தங்கி இருக்கீங்களா? ஆமா சார். சமீபத்துல ஏதாவது வித்தியாசமா சொன்னாரா? உங்களுக்கு தொழில் எதிரிங்க யாராவது?
அப்பா தான் சார் இன்னும் கம்பெனிய பாத்துக்கிறார். நான் சும்மா சப்போர்ட் தான் பண்றேன். எப்போ சார் அப்பாவோட உடம்பை கொடுப்பீங்க? போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதும் கொடுத்துடுவாங்க. சார் அதெல்லாம் தேவையில்லை. எங்க முறைப்படி நாங்க அடக்கம் பண்ணனும். நீங்கள் தலையை மட்டும் கண்டுபிடித்து கொடுத்திடுங்க. இல்ல, இது போலீஸ் ப்ரொசீஜர். நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். மனோ பாடிய போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பிடுங்க. உடம்பின் மேலே துணி போட்டு மூடப்பட்டிருந்தது. பாடியை ஸ்ட்ரக்சரில் வைத்து எடுத்து சென்றனர். ஹாஸ்பிடல் செக்யூரிட்டி ஹெட்டை பார்த்து சொன்னான். இவ்வளவு செக்யூரிட்டி இருக்குது. உள்ள வந்து ஒரு தலையையே எடுத்துட்டு போய் இருக்கிறான். இது ஒரு பெரிய ஹாஸ்பிடல். எல்லாரும் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க சார். அதுவும் இந்த மாதிரி கிளீன் பண்றவங்களை யாரும் பார்க்க கூட மாட்டாங்க. அப்புறம் எப்படி சார் சந்தேகம் வரும்? ஐடி கார்டு செக் பண்ண மாட்டீங்களா? வெளியில இருந்து உள்ள போறதுக்கு மட்டும் தான் ஐடி கார்டு செக் பண்ணுவோம். உள்ள யாரும் கேட்க மாட்டாங்க சார். வீடியோ ரூமிற்கு வந்து கேட்டான். யாராவது பெரிய பையை சந்தேகப்படுற மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்களா? அப்படி யாரும் போகல சார். மாம் என்று பெருமூச்சு விட்டு சோர்வாக ஸ்டேஷனுக்கு கிளம்பினான். ஸ்டேஷனுக்கு திரும்ப வந்திருந்த பொழுது சுப்பையா போனில் பேசிக் கொண்டிருந்தார். சார், ஒரு திருவிழாக்கு செக்யூரிட்டி கேக்குறாங்க சார். எந்த ஏரியா? 3வது கிராஸ் சார். இருக்குற வேலையில இது வேற. சரி, நீங்க பாத்துக்கோங்க சார். சொல்ல மறந்துட்டேன். கமிஷனர் கால் பண்ணினார். சார், நீங்க அவரை அவரோட ஆபீஸ்ல சந்திக்கணுமாம். மறக்குற விஷயமா இது? சாரி சார். கமிஷனர் ஆபீஸ் போய் சேர்ந்த போது கமிஷனர் மீட்டிங்கில் இருந்தார். பொறுமையாக காத்திருந்தான். 1 மணி நேரம் கழித்து அழைப்பு வந்தது. கமிஷனர் டென்ஷனாக சிகரெட் பிடித்து கொண்டிருந்தார். இதோட 3 கொலை ஆகி போச்சு. ஒரு ப்ராக்ரஸ் கூட இல்லை. என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க மாறன்? உங்க மேல இருக்குற நம்பிக்கையில தான் கேஸை உங்க கிட்ட கொடுத்தேன். இப்போ வேற இன்ஸ்பெக்டர போடவா? இல்ல சிபிஐக்கு மாத்திடலாமா? இப்போதான் போலீஸ் மினிஸ்டர் கூட மீட்டிங் முடிஞ்சது. 70 வயசு கிழவனுக்கு கூட உங்களால புரோடெக்ஷன் கொடுக்க முடியலையான்னு நாக்க புடுங்குற மாதிரி எங்கிட்ட கேக்குறாரு. இது வரைக்கும் என்ன பண்ணி இருக்கீங்க? சார், உண்மையா சொல்லணும்னா இந்த கேஸ்ல மோட்டிவ் தெரியல. இந்த 3 கொலைகளுக்கும் தொடர்பே இல்ல. ஒருத்தர் வயசானவரா இருக்கார். ஒருத்தர் லேடி. இன்னொருத்தன் யூத். ஒரு ஹவுஸ் வைஃபும் ஒரு 70 வயசு ஆனவரும் என்ன பண்ணிருக்க முடியும்னு யோசிக்க முடியல. சாகப் போறவரை கொலை பண்ணிருக்கான் சார். நான் கேட்க வேண்டியதை எல்லாம் நீங்களே பேசிட்டா எப்படி? இந்த கதை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. அட்லீஸ்ட் அந்த தலையையாவது கண்டுபிடிங்க. 2-3 பேரை தூக்கி உள்ள போடுங்க. சந்தேகத்தில் அரெஸ்ட் பண்ணி இருக்கிறோம். விசாரிச்சிட்டு இருக்கோம். அப்படியாவது சொல்லுங்க. யாரையும் இதுவரைக்கும் அரெஸ்ட் கூட பண்ணல. எல்லாரும் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொலை நடந்த இடத்துல சுத்தமா எந்த தடயமும் இல்லாம அழிச்சு விட்டுடுறான். இன்னைக்குதான் அவனோட போட்டோ கிடைச்சிருச்சு சார். அவனை எப்படியும் பிடித்து விடலாம். மாறன், உங்க மேல இன்னும் நம்பிக்கை இருக்கு. பத்திரிக்கைக்காரங்கள்ல இருந்து மந்திரி வரை எல்லாரும் கேக்குறாங்க. டிவில காவல்துறை தூங்குகிறதான்னு பட்டிமன்றம் வைக்கிறாங்க. சார், உங்க பிரஷர் புரியுது சார். நீங்க வச்ச நம்பிக்கையை காப்பாத்துவேன். இன்னும் கொஞ்சம் டைம் குடுங்க சார். ஓகே மாறன், இன்னும் 1 வாரத்துல கேஸ் முடியணும். நீங்க போலாம். சல்யூட் அடித்து வெளியே வந்தான். ஸ்டேஷன் வந்து சேர்ந்தவுடன் போன் அடித்தது. இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரா? நீங்க? நான் கவிதாவோட ஹஸ்பண்ட். சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். எனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்தது. அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு கால் பண்ணேன். சொல்லுங்க. சார், வந்து 2 வாரமா எங்க ஏரியால டெய்லி சைக்கிள்ல ஒருத்தர் பேப்பர் வாங்குவதற்கு வீட்டுக்கு வருவார். இப்போ 2 வாரமா வரவில்லை. சரி, அவரு எங்கேயாவது வேலைக்கு போயிருக்கலாம்னு தான் நினைச்சேன். ஆனா பக்கத்து வீட்டுக்காரர் கிட்ட நான் கேட்டப்போ அந்த மாதிரி யாருமே அவங்க வீட்டுக்கு வந்து பேப்பர் கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. எங்க வீட்டுக்கு மட்டும் தான் அவர் வந்திருக்கிறார் அப்படின்னு எனக்கு தோணுது. அதான் சார் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சரி, நீங்க வீட்ல இருக்கீங்களா? இரட்டை மேற்கோள்குறி. ஆமா சார், நான் 2 வாரமா வீட்ல தான் இருக்கேன். சரி, நான் அங்க வரேன். 7. அவன் கவிதாவின் வீட்டுக்கு சென்ற போது கவிதாவின் கணவர் ஷேவ் செய்யாத தாடியுடன் சோகமாக உட்கார்ந்திருந்தான். அந்த பேப்பர்காரனை ஞாபகம் இருக்குதா? இவரானு பாருங்க. போட்டோவை நீட்டினான். உயரம், வெயிட் எல்லாம் அதே தான் சார். முகம் இந்த போட்டோவில் கொஞ்சம் தெளிவாக இல்லை. ஆனா முக அமைப்பு அவர மாதிரி தான் சார் இருக்குது. மாறனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. சரி, இங்க பேப்பர் கடை எதுவும் பக்கத்துல இருக்கா? ஆமா சார்,
நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல ஒன்னு இருக்குது. ஓகே, நான் போய் விசாரிக்கிறேன் என்று சில பேர்களிடம் விசாரித்து கடைக்கு சென்றான். அவன் ஜீப்பை பார்த்தவுடன் பேப்பர் கடைக்காரன் வெளியே வந்தான். இங்க எத்தனை வருஷமா பேப்பர் கடை வச்சுருக்கீங்க? 4 வருஷமா சார். சரி, உங்க கடையில இருந்து சைக்கிள்ல போய் பேப்பர் எடுப்பீங்களா? இல்ல சார். இப்ப எல்லாம் சைக்கிள் போய் யாருமே பேப்பர் கேக்குறது இல்ல. வீட்ல வச்சா இடம் இருக்காதுன்னு அவங்களே வந்து குடுத்துடுறாங்க. வேற யாராவது இந்த ஏரியால சைக்கிள் வச்சு பேப்பர் வாங்குறத பார்த்தீர்களா? இல்ல சார். இந்த ஏரியால நான் யாரையும் பார்க்கல. மாம். ஒரு நிமிஷம் சார். கொஞ்ச நாளைக்கே முன்னாடி சைதாப்பேட்டையில் என் கூட வேலை செஞ்ச ஒருத்தனை இங்க பார்த்தேன். யார் அது? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவனும் சைதாப்பேட்டையில் ஒரு பேப்பர் கடைக்கு வேலை பார்த்தோம். நான் இங்க வந்து கடை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவன பார்க்கல. இப்போ பார்த்தப்போ என்ன பேசுனீங்க? என்னை இங்க வந்து தொழில் பண்ண போறியான்னு கேட்டேன். இல்ல, இங்கே ஒருத்தர பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னான். ஏன் சார்? எதுவும் பிரச்சனையா? அவன் ரொம்ப நல்லவன் சார். பிரச்சனை எதுவும் இல்லை. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சைதாப்பேட்டையில் அவர் இருக்கிற அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அட்ரஸ் எனக்கு தெரியாது சார். அங்க பிள்ளையார் கோயில் தெருல இருக்கிற கடையில் தான் வேலை பார்த்தோம். அவன் அங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருந்தான். ஓகே என்று வண்டியை எடுத்து நேராக சைதாப்பேட்டைக்கு சென்றான். இங்க பிள்ளையார் கோவில் தெரு எங்க இருக்கு? நீங்க ஒரு 2 கிலோமீட்டர் நேரா போயிட்டு அப்புறம் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பிள்ளையார் கோவில் தெரு. பிள்ளையார் கோவில் விமர்சையாக இருந்தது. இங்க என்ன விசேஷம்? இன்னைக்கு இந்த கோவில் திருவிழா சார். அதனால தான் விசேஷமா இருக்கு. மெதுவாக வண்டியை ஓட்டினான். பிள்ளையார் ஊர்வலம் சென்று கொண்டிருந்தார். மாறனால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. ஸ்டியரிங்கில் குத்தினான். கடையை அடைவதற்கு அரை மணி நேரம் ஆகிவிட்டது. பேப்பர் கடை தெரிந்தது. உள்ளே போனதும் அவனிடம் மொபைலை நீட்டினான். இவர பார்த்திருக்கீங்களா? உங்க கிட்ட பேப்பர் போட்டுக்கிட்டு இருந்தார். அவர் கொஞ்ச நேரம் பார்த்துவிட்டு சொன்னார். ஆமாம் சார். ஞாபகம் இருக்கு. ஆனா 2-3 வருஷமா பார்க்கல. எதுவும் பிரச்சனையா சார்? கொஞ்சம் பிரச்சனை தான். இவர் பேர் என்ன? சாமிநாதன் சார். ஆளு எப்படி? இரட்டை மேற்கோள்குறி. ரொம்ப நல்ல டைப் சார். எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான். 2-3 வருஷமா பார்க்கலன்னு சொன்னீங்க. எங்க போயிட்டாரு? அவனுக்கு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் திடீர்னு செத்து போயிட்டான். அவன் அதுக்கப்புறம் பேப்பர் போடுறத நிப்பாட்டிட்டான். அவரோட வீடு எங்க இருக்கு? அது எனக்கு தெரியாது சார். சரி, அவருடைய போட்டோ ஏதும் இருக்குதா? ஒருவேளை போன்ல இருக்கலாம். இருங்க சார், தேடி பார்க்கிறேன். தேடிக்கொண்டே சொன்னான். ஒரு தடவை சைக்கிள்ல அவன் பையனோட வந்தான். அவன் பையன் ஸ்கூல்ல ஏதோ பரிசு வாங்கியிருந்தான். ரொம்ப சந்தோஷமா இருந்தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ ஒரு போட்டோ எடுக்க சொன்னான். போட்டோ பிடிக்கிற போன் வாங்குன பிறகு எனக்கு அனுப்பிவைங்கன்னு சொல்லியிருந்தான். நான் அதுக்காக அழிக்காம வச்சிருந்தேன். இருந்தாலும் இருக்கும். மாம். இதான் கிடைச்சிருச்சு சார் என்ற படி போனை நீட்டினான். மாறன் அந்த போட்டோவை பார்த்தான். அதில் அவன் முகம் தெளிவாக தெரிந்தது. சாதாரண கிராமத்து முகம். தாடி இருந்தது. 40 வயது இருக்கலாம். நெத்தியில் திருநீறு பளிச்சென்று இருந்தது. கழுத்தில் ஏதோ சாமியின் டாலர் இருந்தது. அப்பாவியாக சிரித்தபடி இருந்தான். அவனுடன் இன்னும் குழந்தைத்தனம் மாறாத முகத்துடன் அவன் பையன் சிரித்தவாறு இருந்தான். கையில் ஒரு சர்டிபிகேட்டும் ஒரு சில்வர் தட்டும் இருந்தது. இந்த பையன் பேரு என்ன? பாரி சார். ரொம்ப நல்லா படிப்பான் சார். இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருந்தான். அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது பரிசு வாங்குவான் சார். பையனை பெரிய ஆளா ஆக்கணும்னு சாமிநாதன் சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த பையனுக்கு என்னாச்சு? ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி அந்த பையன் இறந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் சாமிநாதன் கடைக்கு வரல. பிள்ளை இறந்த சோகம் இருக்கும் இல்லையா சார்? இவரோட போன் நம்பர் இருக்குதா? இல்ல சார். கடையில வச்சு பேசுறதோட சரி. 8. மனோ. அந்த மணிகண்டனை ஏதாவது சொல்லி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வா என்று ஸ்டேஷன் கிளம்பினான். ஸ்டேஷன் வந்து பேஸ்மேக்கர் பற்றி படித்தான். மணிகண்டன் வந்து விட்டான். என்ன சார் விஷயம்? ஒன்னும் இல்ல. ஃபார்மலா ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்துடுங்க. குடுத்துட்டு வாங்க, ஒரு விஷயம் கேட்கணும். சரி என்று சுப்பையாவிடம் சென்று விவரம் சொல்ல ஆரம்பித்தான். கொஞ்ச நேரம் கழித்து வந்து நின்றான். சார், கொடுத்துட்டேன். உட்காருங்க. சுற்றி பார்த்து கொண்டே உட்கார்ந்தான். பக்கத்தில் மனோ வந்து நின்றான். காலையில உங்களை யாரும் ஃபாலோ பண்ணி வந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? அப்படி ஒன்னும் தோணல சார். நாங்க வீட்டுக்கு போலாமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க.
நீங்க ரொம்ப வருஷமா இதே ஹாஸ்பிடலுக்கு தான் வந்துகிட்டு இருக்கீங்களா? ஆமா சார். அப்பாக்கு இந்த ஹாஸ்பிடல் தான் நல்லா பண்றாங்கன்னு ஒரு நம்பிக்கை. மாம். பெரிய ஹாஸ்பிடல் இல்லையா? என்னோட பிறண்ட் ஒரு ஆபரேஷன் பண்ண நல்ல ஹாஸ்பிடல் எதுன்னு என்கிட்ட கேட்டாரு. அதுனால கேக்குறேன். உங்க அப்பாவிற்கு இதுக்கு ஏதாவது ஆபரேஷன் பண்ணி இருக்கீங்களா? ஒரு தடவ கால்ல ஆபரேஷன் பண்ணோம். அப்புறம் ஒரு தடவை ஹார்ட்ல கூட. என்று நிறுத்தினான். அவன் முகம் மாறியிருந்தது. ஹார்ட்ல? மாம். சொல்லுங்க. ஹார்ட்ல ஒண்ணும் இல்ல சார். கையில ஒரு ஆபரேஷன் பண்ணோம். என்னோட பிறண்டுக்கு பேஸ்மேக்கர் வைக்கணும். இந்த ஹாஸ்பிடல்ல பண்ணுவாங்களா? தெரியாது சார். அவசரமாக மறுத்தான். நீங்க ஹாஸ்பிடல்ல தான் கேட்கணும். அப்போ உங்க அப்பாவுக்கு பேஸ் மேக்கர் வைக்கல. எனக்கு தெரியாது சார். சார் ஹாஸ்பிடல்ல என்னோட வைப் தனியா இருக்காங்க. நான் போகணும் என்று எந்திரித்தான். உண்மையை சொல்லிட்டா போகலாம். என்று கண்ணை காமித்தான். மனோ அவன் தோளை அழுத்தி உட்கார வைத்தான். என்ன சார் இது ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் ஏன் போய் சொல்லணும்? என்னோட அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதா? மாறன் அவனை கண்களை பார்த்து கொண்டே சொன்னான். நான் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் பார்த்துட்டேன். அவருக்கு பேஸ் மேக்கர் வச்சிருக்கிற விவரம் அவரோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸில் இருக்கு. மணிகண்டன் பதற்றமானான். சார் அது எனக்கு தெரியாது. அவர் ஒருவேளை எனக்கு தெரியாம பண்ணியிருக்கலாம். அது எப்படி? நம்புற மாதிரி இல்லையே. அவன் தொனியை மாற்றினான். சார். நான் யாருன்னு தெரியும்ல. இப்ப என்னை விடவில்லை என்றால் உடனே கமிஷனருக்கு கால் பண்ணுவேன். மாறன் சிரித்தான். கமிஷனருக்கு இருக்கிற டென்ஷனுக்கு அவரே உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லிடுவாரு. நிஜமாவே எனக்கு ஞாபகம் இல்ல சார். ஒருவேளை நீங்க மறந்து போய் இருக்கலாம். இவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். மனோ. சாரை கூட்டிட்டு போய் கொஞ்சம் உன் பாணில விசாரி. இரட்டை மேற்கோள்குறி. மணிகண்டனின் கண்களில் பயம் வந்தது. மனோ அவனின் தோள்மேல் கை போட்டு உள்ளே ஒரு ரூமிற்குள் இழுத்தான். நான் என் வக்கீல் கிட்ட பேசணும். முதல்ல இவர் கிட்ட பேசுங்க. அப்புறமா வக்கீல் கிட்ட பேசலாம். மனோ. கொஞ்சம் பார்த்து பண்ணு. ரெட்டி ஆனதும் என்னை கூப்பிடு. அதை கேட்டவுடன் மணிகண்டனின் முகம் மொத்தமாக வெளிரியது. அவனை உள்ளே அழைத்துச் சென்றனர். இந்த பாரு. இந்த கேஸ முடிச்சே ஆகணும். உங்க அப்பாவை பத்தி நீ உண்மைய சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நல்லா போஷாக்கா வளர்ந்திருக்க. அடி தாங்க மாட்ட. அடி வாங்கிட்டு உண்மைய சொல்லணுமா? இல்ல இப்பவே உண்மைய சொல்லிட்டு போயிடலாமான்னு யோசி. ரெண்டுல ஒன்னு தான் நடக்கும். இதுக்கெல்லாம் பயப்படற ஆளு நான் இல்லை. இப்படிலாம் என்னை மிரட்டுனீங்கண்ணா. சொல்லி முடிப்பதற்குள் சப்பென்று முதுகில் ஒரு லத்தி அடி விழுந்தது. அம்மா. என்று அலறினான். சார். சார். வேணாம் சார். நான். சோ. சோ. சொல்லிடுறேன். நான் தான் சொன்னேன்ல. நீ அடி தாங்க மாட்டனு. எதுக்கு வீணா அடி வாங்கணும்? கடகடன்னு சொல்றியா? சாரை கூப்பிடுறேன். தலையாட்டினான். சார் ரெட்டி. அதுக்குள்ளையா? ஆமா சார். ஒரு அடிலையே வழிக்கு வந்துட்டான். மனோ கொஞ்சம் கோபமாக சொன்னான். பீல் பண்ணாத மனோ. உனக்கு எவனாவது சிக்குவான். என்று சிரித்தபடி உள்ளே போனான். ஒம். சொல்லு. பேஸ்மேக்கர் வச்சது உண்மைதான் சார். ஆனா அதுக்கு அப்புறம் கொஞ்ச வருஷம் கழிச்சு பேஸ்மேக்கர்ல ஏதோ ப்ராப்ளம் வந்தது. அதான் எடுத்திடோம். ஒம். அது எந்த ஹாஸ்பிடல்ல பண்ணீங்க? அது வேற ஹாஸ்பிடல் சார். என்று என்ன சொல்லலாமென்று யோசிக்க ஆரம்பித்தான். மறுபடி ஞாபகப்படுத்தணுமா? என்ற படி மனோவை பார்த்தான். சார். வேணாம் சார். எல்லாம் சொல்லிடுறேன். போய் சொன்னா மாட்டிக்குவ. ஒழுங்கா நடந்தத சொல்லு. சொல்றேன் சார். பேஸ்மேக்கர்ல ப்ராப்ளம் வந்ததால அப்பாவை மறுபடி அட்மிட் பண்ணோம். அப்போ மறுபடி ஆப்பரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. வேற என்ன பண்ணலாம்னு கேட்டப்ப யாராவது இதயம் கொடுக்குற மாதிரி இருந்தா ரொம்ப நாள் இதயத்திற்கு பாதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க. இதயம்னா முழு இதயமும் இல்லை. ஒரு பகுதின்னு சொன்னங்க. நாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க வழியாக யாராவது கிடைப்பார்களான்னு தேடிட்டு இருந்தோம். ஹாஸ்பிடல்லையும் அப்ளை பண்ணோம். ஆனா எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் அப்ளை பண்ணிருந்தாங்க. வரிசைப்படி தான் கிடைக்கும்னு சொன்னங்க. என்று நிறுத்தினான். மனோ லத்தியை மெதுவாக தூக்கியதும் மறுபடி ஆரம்பித்தான். அப்போ ஒரு போன் வந்தது. புரோக்கர் மாதிரி பேசுனான். 50 லட்சத்துக்கு உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். நீங்க யாருன்னு கேட்டபோது அது எல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க பணத்தை மட்டும் கொடுங்க. பாதி பணம் முதல்ல குடுங்க. வேலை முடிஞ்ச உடனே மிச்சத குடுங்க. எல்லாமே கேஷ். அப்படின்னு சொன்னான். உங்களை எப்படி நம்புறதுன்னு கேட்டப்போ முதல்ல 5 லட்சம் மட்டும் கொடுங்க. முடிஞ்ச உடனே மீதியை கொடுங்க. நீங்க பெரிய மனுஷன். நீங்க கண்டிப்பா சொன்னது பண்ணுவீங்க. 5 லட்சம் கொடுக்கிறது உங்களுக்கு பெரிய அமௌண்ட் இல்ல.
ஆனா உங்க அப்பா உங்களுக்கு முக்கியம். யோசிங்கன்னு சொன்னான். எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொன்னேன். உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க சொல்ற நேரத்துக்கு சொல்ற இடத்துக்கு உங்க அப்பாவை மட்டும் கூட்டிட்டு வந்துடுங்க. அன்னைக்கே ஆபரேஷன் நடந்துடும். ஒரு 10-15 நாள்ல நீங்க வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கு அப்புறம் உங்க அப்பா உங்க கூட ரொம்ப நாள் இருப்பார்னு சொன்னான். அப்பாக்கு ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு ஆசை. எனக்கு வேற வழி தெரியல. சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடி கால் பண்ணினான். பொருள் ரெடியா இருக்கு. ஒரு இடம் சொல்றேன். பேசுனத கொடுத்துடுங்கன்னு சொல்லி பெரம்பூருல ஒரு கவர்ன்மெண்ட் ஸ்கூல் பின்னாடி வர சொன்னான். நான் அவன் சொன்ன மாதிரி 5 லட்சத்தை எடுத்துக்கிட்டு அவன் சொன்ன இடத்துக்கு போனேன். அவன் மறுபடி கால் பண்ணான். நான் உங்கள பாத்துட்டேன். நீங்க பையை வச்சிட்டு கிளம்புங்கன்னு சொன்னான். நானும் அவன் சொன்ன மாதிரி செஞ்சேன். மறுபடி கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு நம்பர்ல இருந்து பேசினான். அப்பாவை கண்ணை கட்டி அதே இடத்துக்கு கொண்டு வர சொன்னான். நான் அப்பாவை கூட்டிட்டு போனேன். அவர விட்டுட்டு அப்படியே போக சொன்னான். நான் அவன் சொன்னதை பண்ணேன். 2 வாரத்துல மறுபடி ஒரு இடத்துக்கு மீதி பணத்தோட வர சொன்னான். அப்பா அங்க இருந்தார். நான் பணத்த வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவன் என்னை காண்டாக்ட் பண்ணவே இல்ல. மாம், உங்க அப்பா எப்படி இருந்தாரு? அப்பாக்கு நடந்தது எதுவும் ஞாபகம் இல்ல. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் செக் பண்ணேன். ஹார்ட் நல்லா ஒர்க் பண்றதா சொன்னாங்க. அதோட அதை நான் மறந்துட்டேன் சார். திருட்டுத்தனமா பணம் குடுத்து இதயத்தை மாத்தி இருக்கீங்க. காசு இல்லாதவன் வரிசையில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சார், எனக்கு வேற வழி இல்லாமதான் சார் அப்படி செஞ்சேன். யார் உங்க அப்பாவுக்கு இதயம் குடுத்தது தெரியுமா? அதெல்லாம் தெரியாது சார். நீ என்னென்ன தேதிகள்ல அவன மீட் பண்ண, எந்த இடத்துல மீட் பண்ண, எல்லா டீடைல்ஸும் கொடு. தேதி ஞாபகம் இல்ல சார். உன்னோட பேங்க் அக்கவுண்ட்ல செக் பண்ணலாம்ல. என்னைக்கு பணம் எடுத்தேன்னு இருக்கும்ல. சார், இதெல்லாம் பேங்க்ல இருந்து எடுக்கல. நாட்ல என்ன நடந்தாலும் நீங்க மட்டும் எப்படிதான் கருப்பு பணம் வச்சிருக்கீங்களோ. சரி, அவன் நம்பர் உன்கிட்ட இருக்குதா? எதுக்கும் இருக்கட்டுமேனு வச்சுருக்கேன் சார். மனோ, அந்த நம்பர வாங்கிக்க. இவன் சொன்னத ஸ்டேட்மெண்டா எழுதி வாங்கிக்க. சார், கேஸ் எதுவும் போடதீங்க சார். இங்க பாரு, நீ ஊர விட்டு எங்கேயும் போகக்கூடாது. தினமும் ஸ்டேஷனுக்கு வரணும். கேஸ் பத்தி அப்புறம் பார்க்கலாம். சரி சார். மனோ, அந்த புரோக்கர் கிட்ட இருந்து இவனுக்கு எப்போ கால் வந்திருக்குன்னு பாரு. அப்படியே அவன் சிம்கார்ட் இப்போ எங்க இருக்குன்னு கேளு. தேவைப்பட்டா டெலிகாம் டிபார்ட்மெண்ட்க்கு ஒரு லெட்டர் அனுப்பி பெர்மிஷன் வாங்கிடு. சார், சிம்கார்டை இப்போ வரை மாத்தாமையா இருப்பான். இருக்கலாம். இல்ல, சிம்கார்ட் மாத்தியிருந்தா அந்த சிம்கார்ட் இருந்த போனோட ஐஎம்இ நம்பர வச்சு இப்போ என்ன சிம் யூஸ் பண்றான்னு தெரியும். உனக்கு தெரியாதா? கொலை. தெரியும் சார். இப்போ தான் சினிமா படத்துலயே எல்லாத்தையும் சொல்லிடுறாங்களே. ஒரு வேளை அவன் நிறைய படம் பார்க்காதவனா இருந்தா நமக்கு அதிர்ஷ்டம்தான. ஓகே சார், நான் செக் பண்றேன். ரவி, எனக்கென்னவோ இதே மாதிரி காரணத்துக்காகதான் மத்தவங்களும் செய்யப்பட்டிருக்கணும்னு தோணுது. நீ கவிதா ஹஸ்பண்ட் கிட்ட கவிதாவிற்கு ஏதாவது ஆபரேஷன் இந்த மாதிரி நடந்துருக்குன்னு கேளு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது. இதுவும் அந்த டைம்ல தான் நடந்துருக்கு. எதுக்கும் கேட்டுப்பாரு. நான் திவ்யாவோட பேரண்ட்ஸ் கிட்ட கேக்குறேன் என்று கிளம்பினான். கவிதாவின் அப்பா வீட்டை அடைந்த போது ரவி கால் பண்ணினான். சார், கவிதாவோட ஹஸ்பண்டுக்கு எதுவும் தெரியல. சரி, நான் இங்க ட்ரை பண்ணி பாக்குறேன் என்று காலிங் பெல்லை அடித்தான். கவிதாவின் அப்பா வெளியே வந்தார். உள்ள வரலாமா? கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும். வீடு வெறுமையாக இருந்தது. மாறன் அமைதியாக உள்ளே வந்தான். ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது. அத பத்தி உங்க கிட்ட கேட்கணும். அவர் எதுவும் பேசவில்லை. உள்ளிருந்து கவிதாவின் அம்மா வந்து ஓரமாக நின்றாள். மாறன் நேரடியாக விஷயத்துக்கு வந்தான். உங்க பொண்ணுக்கு ஏதாவது மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கீங்களா? அவர் மனைவியை கொஞ்ச நேரம் பார்த்துவிட்டு சொன்னார். இல்ல, நீங்க உண்மையான விவரம் சொன்னா உங்க பொண்ண கொன்னவன கண்டுபிடிக்க உதவும். இல்ல, அப்படி ஒண்ணும் பண்ணல என்று சொல்லி முடிக்கும் முன்னர் அவர் மனைவி அழுகையுடன், சொல்லிடுங்க, யாரோ ஒரு சின்ன பையனுக்கு பண்ண கொடுமைக்கு நல்லா அனுபவிக்கிறோம். என் பொண்ணு அப்பவே வேணாம் வேணாம்னு சொன்னா. நீங்க பண்ண தப்பாலதான் அவளுக்கு குழந்தையும் பொறக்கல. இப்போ அவளும் போயிட்டா என்றபடி அப்படியே தரையில் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தார். கவிதாவின் அப்பா கண்ணீரை அடக்கியபடி, ஆமா சார், அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்வை போயிட்டு இருந்தது. டாக்டர்ஸ் 2 கண்ணையும் ரொம்ப சீக்கிரம் மாத்தணும். இல்லைனா கொஞ்ச நாள்ல பார்வை முழுசா போயிடும். வேற ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.
அதுனால அவள் ஒரு தடவை தற்கொலை பண்ணிக்க கூட முயற்சி பண்ணினாள். கொஞ்சம் தண்ணீர் குடித்து விட்டு ஆரம்பித்தார். நாங்க எல்லா ஹாஸ்பிடல்லையும் ட்ரை பண்ணோம். கிடைக்கல. எங்களுக்கு ஒரு வாரம் தான் நேரம் இருந்தது. நாங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு கண் அவளுக்கு குடுக்கலாம்னு முடிவு பண்ணோம். அப்போ ஒருத்தன் கால் பண்ணினான். அவளுக்கு கண் ரெடியா இருக்குதுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் நடந்தது எனக்கு தெரியும். எனக்கு தேவை அவன் நம்பர். இருக்குதா? கொடுக்கிறேன் சார். அப்புறம் கொடுத்தது ஒரு சின்ன பையன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அந்த புரோக்கர் கிட்ட பேசுறப்போ உன்னை எப்படி நம்புறது? யார் குடுப்பான்னு கேட்டேன். அதுக்கு அவன் ஒரு பையனோட போட்டோவை எனக்கு அனுப்பினான். அவங்க குடும்பத்துல ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டான். நான் பேசுனத என் பொண்ணு பாத்துட்டா. அந்த பையனை ஏமாத்தி தான் இத பண்றாங்கன்னு அவள் இதுக்கு ஒத்துக்கவே இல்ல. நான் ஒத்துக்கலேனா செத்துடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒத்துக்கிட்டா. எங்களுக்கு வயசாகிட்டது. திடீர்னு நாங்க போயிட்டோம்னா அவளுக்கு யாரும் இல்லை. கண்ணும் தெரியலேனா என்ன பண்ண? எனக்கும் அந்த பையனை நினைச்சு பாவமாதான் இருந்தது. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இதுக்கு தண்டனை குடுத்தாலும் நாங்க ஏத்துகிறோம். மாறன் கொஞ்ச நேரம் எதுவும் பேசவில்லை. தனக்கும் தன் குடும்பத்துக்கும் என்று வரும்போது மனிதர்கள் எவ்வளவு சுயநலமாக ஆகிவிடுகிறார்கள் என்று நினைத்தான். அவன் அனுப்பின போட்டோவை காட்டுங்க. போனில் தேடி காண்பித்தார். பாரி தான் அந்த புரோக்கர் நம்பர். கொஞ்ச நேரம் தேடி கொடுத்தார். வேறு எதுவும் கேட்கவில்லை. நம்பரை வாங்கிக் கொண்டு ரவிக்கு கால் செய்தான். ரவி, நம்பர் கிடைச்சிருச்சு. அனுப்புறேன். இந்த நம்பரையும் சேர்த்து விசாரி. கவிதாவின் அம்மா இன்னும் அழுது கொண்டிருந்தாள். எதுவும் சொல்லாமல் வெளியே நடந்தான். 9. மாறன் எதற்கு இந்த கொலைகள் நடந்தது என்று முடிவு செய்து விட்டான். சாமிநாதன் மகன் பாரியை உடல் உறுப்புகளுக்காக கொலை பண்ணிருக்காங்க. யார் யாரெல்லாம் அவனோட பையனோட உறுப்புகளை இப்போ வச்சிருக்காங்களோ அவங்களை எல்லாம் சாமிநாதன் கொலை பண்றான். அடுத்த தலை யாரோடதாக இருக்கும் என்று யோசித்தவாறு வண்டியை ஸ்டார்ட் செய்தான். ஸ்டேஷனுக்கு வந்து இருக்கும் பைல்களை பார்க்க ஆரம்பித்தான். 2 மணி நேரம் ஆகியிருக்கும். அப்போது பாரியை பற்றி விசாரிக்க சென்ற மனோ கால் பண்ணினான். சார், அந்த பையனை பற்றி விசாரிச்சிட்டேன். அவன் அந்த ஏரியாவுல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் சைக்கிள் ஓட்டும்போது கீழ விழுந்து தலையில் அடிபட்டு இருக்குது. தலையில லேசா ரத்தம் வந்திருக்கு. அவனோட அப்பா அவனை கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போயிருக்காரு. அங்க டாக்டர் இல்லன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒருத்தன் வந்து இப்போ கொலை நடந்த ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அவன் சொல்லி அந்த ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க. அவங்க செக் பண்ணிட்டு மூளை சாவு அடைந்து விட்டான்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியல. அவர் அந்த பையனை அந்த வீட்டிலேயே 2 நாள் வச்சிருந்ததாகவும் திடீர்னு காணாம போயிட்டதாகவும் சொல்றாங்க. மாறன் நினைத்து பார்த்தான். அந்த ஹாஸ்பிடல்ல தான் ஏதோ நடந்திருக்கணும். இப்போ முக்கியமா கொலைகாரனை பிடிக்கிறது விட இன்னொரு கொலையை நடக்க விடாம தடுக்கணும். டாக்டருக்கு கால் செய்தான். டாக்டர், உடம்பில என்னென்ன உறுப்புகளை எல்லாம் தானமாக கொடுக்க முடியும்? நிறைய இருக்குது மாறன். கண், கிட்னி, லிவர்ல இருந்து இதயம் வரைக்கும் கொடுக்கலாம். இதெல்லாம் இன்னொருத்தரோட உயிரையே காப்பாத்தும். இதெல்லாம் எப்படி? யாரு ஆர்கனைஸ் பண்றாங்க? ஆல் இந்தியா மெடிக்கல் ஆர்கனைசேஷன் மேனேஜ் பண்ணுது. யார் வேணாலும் அவங்களுக்கு மாற்று உறுப்பு வேணும்னா அப்ளை பண்ணலாம். அது சீனியாரிட்டி பேசிஸ்ல கொடுக்கப்படும். தானமா யாராவது கொடுத்தா யாரு முதல்ல பதிவு செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். இதுவே இன்னாருக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். யாரெல்லாம் பொதுவா கொடுக்குறாங்க? நிறைய பேர் தானமா கொடுக்குறதுக்கு பதிவு பண்றாங்க. அவங்க இறந்தப்புறம் ஹாஸ்பிடலுக்கு சொல்லணும். மத்தபடி மூளை சாவு அடைந்தவர்களோட உறுப்புகளை அவங்களோட பெற்றோர்கள், சொந்தக்காரங்க தானமா கொடுப்பாங்க. இதுல குளறுபடி நடக்க வாய்ப்பு இருக்கா டாக்டர்? பணத்தை கொடுத்து நம்பர முன்னாடி போட்டுக்குற மாதிரி பண்ண முடியுமா? அந்த வாய்ப்பு கொஞ்சம் கம்மிதான். சில பணக்காரங்க ஏழைகள் கிட்ட பேரம் பேசி அவங்களுக்கு பணம் கொடுத்து நேரடியாக வாங்கிக்கிறாங்க. அது லீகல் தான். அவங்க ஏமாத்தணும்னு அவசியம் இல்ல. ஒரு வேளை அவசரமா தேவைப்பட்டு அந்த நேரத்துல யாருமே கிடைக்கலேனா நீங்க சொன்ன மாதிரி நடக்க வாய்ப்பிருக்கு. ஆனா இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு புகார் வந்ததில்ல. சரி, யார் யாரெல்லாம் எந்தெந்த ஆர்கனுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் கிடைக்குமா? சாதாரண பொது மக்களுக்கு அதை கொடுக்க மாட்டாங்க. நீங்க போலீஸ், முயற்சி பண்ணா கிடைக்கலாம். நீங்க வேணும்னா கமிஷனருக்கு சொல்லி கேட்கலாம். உடனடியாக கமிஷனருக்கு போன் பண்ணி மாற்று உறுப்புக்காக விண்ணப்பித்தவர்களின் லிஸ்ட் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்தான். ஜெகா, இங்க வா.
எஸ் சார். இந்த அட்ரஸ் போய் யார் யாரெல்லாம் மாற்று உறுப்புக்காக அப்ளை செய்திருக்காங்களோ அந்த லிஸ்ட் வாங்கிட்டு வா. மற்ற பைல்களை கொஞ்ச நேரம் பார்த்தான். கார்த்திக்கின் வீட்டிற்கு கால் செய்தான். அவனோட அப்பா எடுத்தார். எடுத்தவுடன் விஷயத்திற்கு வந்தான். சார், கார்த்திக்கு என்ன ஆர்கன் சேஞ்ச் பண்ணீங்க? அவர் பேச திணறும்போதே தொடர்ந்தான். போய் எதுவும் வேணாம், எங்களுக்கு எல்லாம் தெரியும். சீக்கிரமா சொல்லுங்க. சார், அது வந்து கிட்னியா லிவரா? கிட்னி சார். போனை வைத்தான். அப்போது ஜெகன் லிஸ்டோடு வந்தான். சார், போன 3 வருஷத்தோட லிஸ்ட். ஒவ்வொரு வருஷமும் லிஸ்ட் அப்டேட் ஆகியிருக்கு. மாறன் அதில் பார்வையை ஓட்டினான். விண்ணப்பித்தவர்கள் விவரங்கள் அவர்களின் வரிசை நம்பரோடு இருந்தது. இன்னொரு லிஸ்டில் ஆபரேஷன் யார் யாருக்கெல்லாம் முடிந்து விட்டது என்ற விவரம் இருந்தது. அதில் கவிதா, கார்த்திக், நீலகண்டன் பெயரை தேடினான். 3 வருஷத்துக்கு முந்தைய லிஸ்டில் அது இருந்தது. அதற்கு அடுத்த வருடத்தில் 3 பெயர்களும் இல்லை. ஆபரேஷன் விவரங்கள் அடங்கிய லிஸ்டில் அவர்களுக்கு பிந்தைய இடத்தில் இருப்பவர்களுக்கு ஆபரேஷன் நடந்து இருக்கிறது. ஆனால் அந்த 3 பேருக்கும் ஆபரேஷன் நடந்ததாக விவரம் இல்லை. இந்த 3 பேரும் அப்ளை பண்ணிருக்காங்க. ஆனா ஆபரேஷன் பண்ணல. இந்த ஆபீஸ் நம்பர் சொல்லு. ஜெகன் போனில் தேடி நம்பரை சொன்னான். நான் இன்ஸ்பெக்டர் மாறன். இப்போதான் உங்க கிட்ட இருந்து மாற்று உறுப்பு ஆபரேஷன் பண்ணவங்களோட லிஸ்ட் கிடைச்சது. அதுல ஒரு சந்தேகம். கேளுங்க சார். சில பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. ஆனா ஆபரேஷன் நடக்கல. அவங்களுக்கு பின்னால அப்ளை பண்ணவங்களுக்கு ஆபரேஷன் நடந்துருக்கு. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார், சில பேர் அப்ளை பண்ணுவாங்க. எங்களுக்கு யாராவது ஆர்கன் டொனேட் பண்ணா நாங்க ஆர்டர் படி அவங்களுக்கு இன்பார்ம் பண்ணுவோம். சில பேர் இறந்து போயிருப்பாங்க. சில பேர் தேவை இல்லன்னு சொல்லிடுவாங்க. நாங்க லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த ஆளுக்கு இன்பார்ம் பண்ணுவோம். சரி என்று வைத்தான். ஜெகன், கேஸ் இப்போ கிளியரா இருக்கு. இந்த 3 பேருக்கும் அவசரமா தேவைப்பட்டதுனால பாரியோட உடல் உறுப்புகளை ஏமாத்தி எடுத்திருக்காங்க. அதுனால தான் அவங்களுக்கு ஆபரேஷன் நடக்கல. அப்போ இன்னும் கூட கொலை நடக்கும் போல சார். அதான் சாமிநாதன் தெளிவா சொல்லிருக்கானே, கார்த்திக்கை கொல்றப்போ இன்னும் 3 இருக்குன்னு. அதுல 1 நீலகண்டன். சார், அப்போ இன்னும் 2 கொலை இருக்கு. கவிதாவிற்கு 2 கண், கார்த்திக்கு 1 கிட்னி. அப்புறம் நீலகண்டனுக்கு இதயம். இன்னும் 1 கிட்னி. அப்புறம் லிவர் இருக்கு. இது 2ம் ஒருத்தரோட உயிர் காக்க கூடியது. இதுல லிவர நிறைய பேருக்கு குடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த லிஸ்ட்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி கிட்னி, லிவருக்காக அப்ளை பண்ணவங்களோட லிஸ்ட் எடுத்துக்கோ. அப்புறம் அவங்களுக்கு ஆபரேஷன் நடந்துருக்கான்னு பாரு. அவங்களுக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு ஆபரேஷன் நடந்திருந்தா அவங்களை மார்க் பண்ணு. அவங்க எங்கன்னு விசாரி. ரவிக்கு கால் செய்தான். ரிங் போய்க்கொண்டே இருந்தது. நல்ல செய்தி ஏதாவது கிடைச்சதா என்று ரவிக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்து விட்டு மொபைலை சார்ஜ் போட்டான். ஜெகனிடம் வந்தான். சார், இந்த 3 பேரை தவிர இன்னும் 4 பேர் ஆபரேஷன் பண்ணாம விட்டிருக்காங்க. ஓகே, அவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்குது. செக் பண்ணு. இரட்டை மேற்கோள்குறி. 1 மணி நேரம் கழித்து வந்தான். சார், இந்த 4 பேர்ல 2 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் 2 பேர் போன் எடுக்கல. சரி, நீ அந்த புதுசா சேர்ந்த 2 கான்ஸ்டபிள்களை கூப்பிடுக்கோ. நீங்க பிரிஞ்சு இந்த 2 பேர் வீட்டுக்கும் போங்க. 2 பேர் வீட்டையும் வாட்ச் பண்ணுங்க. சந்தேகம் வர மாதிரி யாராவது வந்தா எனக்கு இன்பார்ம் பண்ணு. சரி சார். வீட்ல இருக்கிறவங்களுக்கு சொல்ல வேணாம், பயந்துடுவாங்க. அப்புறம் வெப்பன் எடுத்துக்கோங்க. சரி சார். ஜெகன் புதிதாக சேர்ந்த கான்ஸ்டபிள்களிடம் சென்றான். அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னான். மூவரும் கையெழுத்து போட்டு துப்பாக்கிகளை எடுத்து கொண்டனர். ஜெகன், கண்டிப்பா இந்த 2 பேர்ல ஒருத்தன கொல்ல அவன் வருவான். கண்டிப்பா புடிச்சிரணும். ரவி கிட்ட பேசிட்டு நானும் அங்க வரேன். மூவரும் சல்யூட் அடித்து கிளம்பினர். கொஞ்ச நேரம் யோசித்து கொண்டிருந்தான். மொபைலை எடுத்தான். ரவியின் மிஸ்ட் கால் இருந்ததை பார்த்தான். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டோவுடன் இருந்தது. படித்தான். கெட்ட செய்தி தான் சார் இருக்கு. அந்த புரோக்கர் போன் இருந்த லொகேஷன்ல இதான் சார் இருக்கு. போட்டோவை டவுன்லோட் செய்து பார்த்தான். அதில் ஒரு எலும்புகூடு தலை இல்லாமல் இருந்தது. அது எப்படி சார் சொல்றீங்க? இன்னும் கிட்னி, லிவர் 2ம் இருக்கு. சாமிநாதன் கொலை செய்ய போற அந்த 2 பேர்ல டாக்டர் இல்லாம இருக்கலாம் சார். நான் அப்படி நினைக்கல ரவி. இவ்வளவு விவரம் தெரிஞ்ச சாமிநாதனுக்கு இந்த டாக்டர் தான் மூல காரணம்னும் தெரிஞ்சிருக்கும். யாராய்ந்தாலும் கண்டிப்பா டாக்டரை கொல்லணும்னு தான் நினைப்பான். அதுவும் கடைசியாக. அப்படின்னா பாரியோட உடம்புல இருக்கிற மத்த உறுப்புகளை வேஸ்ட் பண்ணிருப்பாங்களா? 50 லட்சம் சார். ரவி, இதெல்லாம் இல்லீகல். இந்த ஆர்கன்ஸ ஹாஸ்பிடல்ல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது.
அந்த நேரத்துல எவ்வளவு ஆர்கன்ஸை எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்து பணம் சம்பாதிச்சுகிறாங்க. மிச்சத்தை அப்படியே விட்டிருக்கலாம். சார், அந்த டாக்டருக்கு எதிரா எந்த சாட்சியும் இல்ல. அப்புறம் எப்படி டாக்டரை சிக்க வைக்கிறது? கொலைகாரன நாம புடிச்ச மட்டும் தான் அது நடக்கும். அவன் பேசுனா நடக்க வாய்ப்பிருக்கு. அப்படியே அவன் சொன்னாலும் நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்களே. சார், அந்த டாக்டர க்ளோஸா வாட்ச் பண்ணனும். ஏதாவது க்ளூ கிடைக்கும். இப்போ மட்டும் திருந்தி இருக்க போறானா என்ன? மறுபடி ஏதாவது தப்பு பண்ணுவான். இந்த புரோக்கர் பத்தி சொல்லு. சார், இவன் மேல ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்கு. ஒருத்தருக்கு கண் ஆபரேஷன் பண்ணி தரதா சொல்லி பணம் வாங்கிட்டு ஏமாத்திருக்கான். கொஞ்ச நாள் ஜெயில்ல இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறான் போல. விசாரிச்சதுல இப்படி தான் சார் சொல்றாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல சுத்திக்கிட்டு இருப்பான். அங்க வர்றா அப்பாவிங்கள ஏதாவது சொல்லி ஏமாத்தி அவங்கள பிரைவேட் ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வச்சிருக்கான். ஒவ்வொரு கேஸுக்கும் கமிஷன். அப்புறம் சில பேர காசுக்கு ஆர்கன் டொனேட் பண்ண வச்சிருக்கான். இதைத்தான் தான் வேலையா வச்சிருக்கான். இது ஒரு பெரிய நெட்வொர்க் போல தெரியுது. இவன் மட்டும் சம்பந்தப்பட்டிருக்க மாட்டான். இந்த மாதிரி எத்தனை அப்பாவிகளோட ஏமாத்தி இந்த மாதிரி பண்ணி இருக்காங்களோ. பாவம், அவங்களால எதிர்த்து சண்டை கூட போட முடியாது. அவன மாதிரி இருக்கிற மத்த புரோக்கர்களையும் புடிச்சு விசாரிக்கணும். ஆமா சார், பணத்துக்காக இவனுங்க என்ன வேணா பண்ணுவாங்க. மனோ, நீ ஒன்னு பண்ணு. சாமிநாதன் போட்டோவை வச்சு அந்த ஏரியால மறுபடி விசாரி. அவனுக்கு யாராவது சொந்தம் இருக்குதான்னு பாரு. அவன் இருக்கிற இடம் கிடைச்சிருச்சுனா அவன் வீட்டில் இருந்து ஏதாவது தடயம் கிடைக்கலாம். சார், எல்லா ஸ்டேஷனுக்கும் நாங்க அனுப்பிச்சிருக்கிறோம். இதுவரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. நான் எதுக்கும் ஒரு தடவை பெர்சனலா போய் ஸ்டேஷன்ல விசாரித்து பார்க்கிறேன். நேர்ல போனா ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். இரட்டை மேற்கோள்குறி. கரெக்ட். நம்மளே இறங்கினால் தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். நீ கிளம்பு. கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும். மாறனும் ஜீப்பை எடுத்துக்கொண்டு கமிஷனர் ஆபீஸ் போனான். அவருக்கு எல்லாவற்றையும் விவரித்தான். கமிஷனர் சீரியஸ் ஆனார். மாறன் அந்த ஹாஸ்பிடல்ல தான் சிஎம் கொஞ்ச நாள் முன்னாடி சிகிச்சைக்கு போனாரு. உடனடியா எந்த நடவடிக்கையும் எடுக்க வேணாம். ப்ரூஃப் வேணும். அந்த கொலைகாரன சீக்கிரம் பிடிங்க. மாறன் தலையாட்டினான். திரும்பி வந்தபோது இரவு ஆகிவிட்டது. அப்போது ஜெகன் கால் பண்ணினான். புடிச்சாச்சு சார். சாமிநாதனை புடிச்சாச்சு. மாறன் பரபரப்பானான். அப்படியா? எப்படி? ஜெகன் சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த கிட்னி மாத்துனவனோட வீட்டை ரகசியமா பாத்துட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தன் சந்தேகப்படுற மாதிரி வீட்டை நோட்டம் விட்டுக்கிட்டு இருந்தான். மாஸ்க் போட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டு சுவர் வழியா ஏற முயற்சி பண்ணான். அப்போ நாங்க அவனை பிடிக்க போனோம். எங்கள பாத்துட்டு ஓட ஆரம்பிச்சான். நாங்க விரட்டினோம். அப்போ ஒரு பள்ளத்துல விழுந்துட்டான். அப்போ அந்த இடத்துல இருந்த ஒரு கம்பி அவனோட வயித்துல குத்திடுச்சு. என்ன சொல்ற? சாமிநாதன் இப்ப உயிரோட இருக்கானா இல்லையா? உயிர் இருக்குது சார். நாங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வெயிட் பண்ணோம். வரலைன்னு நாங்களே ஜீப்ல போட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்கோம். நீங்க ஹாஸ்பிடல் வந்துருங்க. சரி என்று வேக வேகமாக சென்று பைக்கில் உதைத்தான். ஹாஸ்பிடல் சென்ற போது சாமிநாதன் மயக்கத்தில் இருந்தான். டாக்டர், உயிருக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, ரொம்ப வீக்கா இருக்குறாரு. அந்த கம்பி குத்தின இடம் இதயத்துக்கு ரொம்ப பக்கத்துல பங்கு இருக்குது. இன்னும் கம்பியோட ஒரு சின்ன பார்ட் உள்ள இருக்கு. சர்ஜரி பண்ணிதான் எடுக்கணும். அதுவரை உயிருக்கு கொஞ்சம் ஆபத்துதான். அவர் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும். ரொம்ப பேசக்கூடாது. டாக்டர், நீங்க அவனை கொஞ்ச நேரம் பேச வைக்கணும். நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். கொஞ்ச நேரம் பேச முடியும். ஆனா அடிக்கடி போட முடியாது. நீங்க விசாரிச்சுக்கோங்க. சாதாரணமா விசாரிங்க. பிளட் பிரஷர் கூட கூடாது. டாக்டர் இன்ஜெக்ஷனை போட்டார். சிறிது நேரத்தில் அவன் மெதுவாக கண்முழித்தான். ஜெகனிடம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவதற்கு சிக்னல் காண்பித்து விட்டு ஆரம்பித்தான். சாமிநாதன், எப்படி பீல் பண்ற? பேச முடியுமா? தலையை லேசாக ஆட்டினான். நீ தான் அந்த 3 பேரையும் கொலை பண்ணியா? ஆம் என்பது போல தலையாட்டினான். தலைய ஆட்டினா போதாது. வாயே திறந்து சொல்லு. மெதுவாக உதட்டை பிரித்து சொன்னான். மாறன் கேட்பதற்காக கொஞ்சம் குனிந்தான். ஏஎல்டிஐடி. அவங்க உன்னோட பையன் பாரிய கொன்னுட்டாங்க. அதனால தான அங்களை கொலை பண்ண. ஏஎல்டிஐடி. அவன் கண்களில் எதுவும் பயமில்லை. வெறுமையாக பார்த்து கொண்டே சொன்னான். இன்னும் 2 பேர கொலை பண்ண போறேன்னு சொல்லி இருந்தாயே, யார் யார்? ஒருத்தன் இப்போ நீ கொலை பண்ண போனவன். இன்னொருத்தர் அந்த நவநீதன் டாக்டரா? ஏஎல்டிஐடி. சரி, இதையே கோர்ட்ல வந்து சொல்லுவியா?
உனக்கு தண்டனையை குறைக்க முடியுமான்னு பார்க்கிறேன். சாமிநாதன் எந்த உணர்ச்சியையும் காட்டவில்லை. மாறன் தொடர்ந்தான். இங்க பாரு, உன் பையனுக்கு நடந்தது ரொம்ப பெரிய பாவம். அவங்க எல்லாருக்கும் நான் தண்டனை வாங்கி கொடுக்கிறேன். அவங்க 2 பேரும் சாக வேண்டியவங்க. எனக்கு புரியுது. ஆனா நான் சட்டப்படி தான் நடக்க முடியும். அவங்கள எல்லாரையும் நான் ஜெயில்ல போடுறேன். இப்போ நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. பாரியை அவங்க கொன்னது உனக்கு எப்படி தெரியும்? வந்தார். மகன் பற்றி கேட்டதும் சாமிநாதனின் கண்கள் கலங்கத் தொடங்கியது. 6T26 TITL அடிக்கோடு LIITF என்று ஆரம்பிக்கும்போதே கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. மூச்சு வாங்க ஆரம்பித்தான் அந்த டாக்டர். இன்னும் வேகமாக மூச்சு வாங்க ஆரம்பித்தான். ஜெகன் டாக்டரை கூப்பிட்டான். டாக்டர் வேகமாக, என்ன பண்றீங்க? அவரு உணர்ச்சிவசப்படக்கூடாதுன்னு சொல்லி இருந்தேன் இல்லையா? டாக்டர். அவர் பேசிக்கிட்டு இருந்தார். திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. நான் பார்க்கிறேன் என்று ஆக்சிஜன் மாஸ்கை அவனுக்கு மாட்டினார். 2 நிமிஷத்தில் மெதுவாக அவனுடைய மூச்சு திணறல் குறைந்தது. மாறன் அவனை மறுபடியும் கூப்பிட்டான். அவன் கண் முழிக்கவில்லை. மறுபடி அந்த ஊசி போட முடியுமா டாக்டர்? இல்ல. மறுபடி போட்டோ அவரோட உயிருக்கு ஆபத்தாகிவிடும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சிருச்சா? ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு. சரி டாக்டர். இங்க ஒரு கான்ஸ்டபிள் நான் போட்டு இருக்கேன். சாமிநாதன் பேசுற அளவுக்கு வந்ததும் கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லுங்க. கமிஷனர் வந்தாலும் வருவார். கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க டாக்டர். நான் பாத்துகிறேன். தேங்க்ஸ் டாக்டர். இரட்டை மேற்கோள்குறி என்று வெளியே வந்தான். அப்பாடா என்று நிம்மதியாக உணர்ந்தான். ஒரு வழியாக கொலைகாரனை பிடிச்சாச்சு. கமிஷனர் கிட்ட பேசிட்டு அந்த டாக்டரை பிடிக்க வேண்டியது தான். ஜெகன், அந்த வீடியோவை எனக்கு அனுப்பு. நான் கமிஷனருக்கு அனுப்பி விடுறேன். இவன் தான் கொலைகாரன்னு பத்திரிகைகளுக்கெல்லாம் செய்தி கொடுக்க சொல்லிடு. இப்போதான் நிம்மதியா இருக்கு. இப்போ கொலை பண்ண போனானே, அவனோட பேர் என்ன? என்ன பண்றான்? சார். அவன் பேரு அபிஷேக். ஏதோ சாப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றான். தனியா வீடு எடுத்து தங்கியிருக்கான். அவன் அப்பா ஒரு பிசினஸ்மேன். எந்த ஏரியா? இதே ஏரியாதான் சார். இங்கிருந்து 10 நிமிஷம். சரி. எதுக்கும் அந்த வீட்டுக்கு மறுபடி போய் பாரு. இவன் ஒருத்தன் தான் உயிரோட கிடைச்சிருக்கான். அவனுக்கு எப்படி கிட்னி மாத்துனாங்கன்னு கேளு. அந்த டாக்டர் பத்தி ஏதாவது சொல்லலாம். கேஸ் போட ஹெல்ப் பண்ணும். சரி சார். ஜெகன் கிளம்பினான். மாறன் சிறிது நேரம் டாக்டரிடம் பேசிவிட்டு ஸ்டேஷனுக்கு திரும்பினான். ஸ்டேஷனை அடைந்தவுடன் சுப்பையா சொன்னார். சார். ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனா உங்க மொபைல் ரீச் ஆகல சார். அப்படியா? என்றபடி மொபைலை பார்த்தான். அது சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. சரி சொல்லுங்க. என்ன விஷயம்? சார். ஜெகன் உங்கள உடனே கால் பண்ண சொன்னான். என்னவா இருக்கும் என்று யோசித்தபடி ஸ்டேஷன் போனிலிருந்து ஜெகனுக்கு கால் பண்ணினான். சார். இந்த அபிஷேக்கை யாரோ கொன்னுடாங்க சார். தலையை எடுத்துட்டு போயிட்டாங்க. மாறன் அதிர்ச்சியுடன் தலையில் கை வைத்து உட்கார்ந்தான். ரவியிடம் நீட்டினான். 12. என்ன சார் இது? பொண்ணுன்னு வந்திருக்கு. தலையை அறுத்து கொலை பண்ணது ஒரு பொண்ணா? கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கு. 40 வயசு பெண்ணுக்கு அவ்வளவு பலம் இருக்குமா என்று மனதிற்குள் ஓடியதை வெளிப்படையாக கூறினான் ரவி. திடீரென மாறனுக்கு டாக்டர் சொன்னது ஞாபகம் வந்தது. இந்த வீட்டில் சமையல்காரியும் செக்யூரிட்டி மட்டுமே இருப்பார்கள் என்று சொன்னது ஞாபகம் வந்தது. இந்த வீட்டில் இருக்கிற சமையல்காரிய யாராவது பார்த்தீங்களா? புதிதாக சேர்ந்திருந்த கான்ஸ்டபிள் சொன்னான். சார் நான் பார்த்தேன். காலையில வெளில போய் ஒரு பையில காய்கறி வாங்கிட்டு உள்ள போனாங்க. எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 40 வயசு இருக்கும் சார். மாறன் உள்ளே ஓடினான். செக்யூரிட்டி சல்யூட் அடித்து கதவை திறந்தான். வேகமாக உள்ளே சென்று காலிங் பெல் அடிக்கும் போது ஏதோ தீப்பற்றி எரியும் வாடை வந்தது. ஏதோ மாமிசம் எரியும் வாடை. கதவை திறக்க யாரும் வரவில்லை. மாறன் ஓடுவதை பார்த்து எல்லாரும் அவன் பின்னே வந்து கதவை இடிக்கத் தொடங்கினர். அதில் ஒருவனை மாறன் வீடியோ எடுக்க சொன்னான். சிறிது நேரத்தில் கதவு உடைந்து கீழே விழுந்தது. உள்ளே சென்ற மாறன் அப்படியே திகைத்து நின்று விட்டான். அங்கே டாக்டருடைய உடல் தலை இல்லாமல் இருந்தது. பக்கத்தில் ஒரு பெண் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அருகே அந்த டாக்டருடைய தலை எரிந்து கொண்டிருந்தது. அந்த பெண் அந்த தலைக்கு முன்னால் ஒரு போட்டோவை காண்பித்துக் கொண்டிருந்தாள். மாறன் அவளை பார்த்தான். சாதாரண சேலையில் இருந்தாள். முடியை வெட்டியிருந்தாள். உடல் முழுக்க நனைந்திருந்தாள். பெட்ரோல் போல ஏதோ வாசம் வந்தது. மாறன் அவள் கையில் வைத்திருந்த போட்டோவை பார்த்தான். பாரி. மாறன் அவளை பார்த்து கேட்டான். நீங்க பாரிக்கு? அம்மா. நிச்சயமாக.
மாறன் பெருமூச்சு விட்டான். அப்போது அவள் யாருக்கோ கால் பண்ணினாள். நான் முடிச்சிட்டேன், நீ ஆரம்பி என்று போனை வைத்து விட்டாள். மாறனை பார்த்தாள். பிறகு எரிந்து கொண்டிருந்த டாக்டரின் தலையை வெறுப்புடன் பார்த்தாள். பார்த்து கொண்டே அந்த எரிந்து கொண்டிருந்த தலையின் மீது மிதிப்பது போல காலை வைத்தாள். அப்படியே அந்த தீ அவள் உடம்பில் பரவத் தொடங்கியது. அவள் ஓடவில்லை, கத்தவில்லை. அனைவரும் அந்த காட்சியை அசையாமல் பார்த்து கொண்டிருந்தனர். மாறன் சுதாரித்தான். யாராவது போர்வை ஏதாவது எடுத்துட்டு வாங்க. அதற்குள் தீ மிகவும் உக்கிரமாக ஆனது. அவர்களால் பக்கத்தில் கூட செல்ல முடியவில்லை. அவர்கள் அங்குமிங்கும் ஓடி சோபா மேலிருந்த கவரை எடுத்து வீசினர். அந்த போர்வை அவள் மேல் விழுந்தது. சிறிது நேரத்தில் கீழே விழுந்தாள். அவர்கள் மெதுவாக தீயை அணைத்து முடிக்கும் பொழுது உடம்பின் அனைத்து பாகங்களும் கருகி இருந்தன. பார்க்க ரொம்ப கொடூரமாக இருந்தது. ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க என்றபடி வெளியே வந்தான். எல்லா நடைமுறைகளையும் முடிப்பதற்குள் அதிகாலை ஆகிவிட்டது. மாறனுக்கு வெறுப்பாக இருந்தது. எவ்வளவு முயற்சி பண்ணியும் கொலைகளை தடுக்க முடியவில்லை. சாமிநாதனையும் அவன் மனைவியையும் நினைக்கும் போது மலைப்பாக இருந்தது. இத்தனை பேர்களை திட்டம் போட்டு கொன்னிருக்கார்கள். மகனின் இழப்பு பெற்றோருக்கு எவ்வளவு வலியையும் பகைமை உணர்ச்சியையும் கொடுக்கிறது என்று நினைத்து பார்த்தான். அப்போது மனோவிடம் இருந்து கால் வந்தது. சார், அட்ரஸ் கிடைச்சிருச்சு. வீடு பூட்டி இருக்கு. அக்கம் பக்கம் விசாரிச்சதுல அந்த வீட்ல மொத்தம் 3 பேர் இருந்திருக்காங்க. சாமிநாதன், அவனோட வைப் காளியம்மா, அப்புறம் அவளோட அண்ணன் ஜீவானந்தம். சொன்னா நம்ப மாட்டீங்க சார், அந்த அண்ணன் அந்த கொலை நடந்த ஹாஸ்பிடல் தான் வேலை பார்க்கிறான். ரவி, இப்போ நான் இருக்கிற மனநிலையில் நீ என்ன சொன்னாலும் நான் நம்புவேன். நீ அந்த பூட்ட உடைச்சி வீட்டுக்குள்ள போய் பாரு என்று வைத்தான். ஸ்டேஷன் வந்த போது ஒரு 45 வயது நபர் காத்து கொண்டிருந்தார். ரொம்ப மெலிந்திருந்தார். நீங்க? நான் பாரியோட மாமா. அந்த தலைகள் எங்க? எரிச்சிடேன். என்னோட வீட்ல இருக்கும். ஏன் தலைகள்? அது காளியம்மாவோட சத்தியம். பாரிய கொன்னவன்களோட தலையை எடுக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவனை எரிக்கணும் அப்படின்னு எங்க கிட்ட சத்தியம் வாங்கிட்டா. அப்போ பாரியோட உடம்பு நான் ஹாஸ்பிடல்ல எடுத்த பார்மலின் வச்சு இவ்வளவு நாளா கெட்டு போகாம வச்சிருந்தேன். இன்னைக்கு எங்க சத்தியம் நிறைவேறிடுச்சு. எரிச்சிடேன். மாறன் பெருமூச்சு விட்டான். நீலகண்டனோட தலையை எப்படி வெளியே கொண்டு போனீங்க? சாமிநாதன் தலையை எடுத்தான். அத பாத்ரூம் பக்கத்துல வச்சிட்டு அவன் போயிட்டான். காளியம்மா தலையை வயத்தில் கட்டி நிறைமாச கர்ப்பிணி போல வெளியே கொண்டு வந்துட்டா. யாரும் சந்தேகப்படலை. 4வது கொலையை யார் பண்ணினது? நான் தான் பண்ணேன். எங்க தங்கி இருந்தீங்க? நான் அந்த ஹாஸ்பிடல் பக்கத்துல தனியா தங்கியிருந்தேன். என் கூட தான் இருந்தாங்க. உங்களுக்கு? என்னோட மனைவியும் பொண்ணும் விஷகாய்ச்சல் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. காளியம்மாவும் பாரியும் தான் எனக்கு வாழ்க்கையில இருந்த ஒரே பிடிப்பு. அந்த டாக்டர் இந்த மாதிரி உறுப்புகளை திருட்டுத்தனமா விக்கிறார்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அந்த ஹாஸ்பிடல் தான் சுத்தம் செய்ற வேலை பாக்குறேன். அந்த புரோக்கர் அப்பவோ வருவான். என்கிட்டே நல்லா பேசுவான். அப்போ அவனை பத்தி தெரியாது. திடீர்னு ஒரு நாள் பாரி கீழ விழுந்துட்டான்னு காளியம்மா சொன்னா. நாங்க அவனை கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போனோம். அங்க டாக்டரே இல்ல. அப்போ அந்த புரோக்கர் அங்க வந்தான். அவனுக்கு இந்த ஹாஸ்பிடல்ல டாக்டர தெரியும். இங்கேயே பண்ணலாம்னு எங்களை நான் வேலை பாக்குற ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்தான். ஜீவானந்தம் பல்லை கடித்துக்கொண்டு சிறிது நேரம் கழித்து தொடர்ந்தான். அவனும் அந்த டாக்டரும் ஏதோ பேசுனாங்க. அப்புறம் பாரிய உள்ள கொண்டு போனாங்க. அவனுக்கு ஒரு ஊசி போட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து மூளை சவு ஆகிடுச்சினும் உயிர் பொழைக்க வைக்க முடியாதுன்னும் சொன்னாங்க. அப்புறம் உறுப்புகளை தானமா கொடுங்க. உங்க பையனால நிறைய பேர் உயிரை காப்பாத்த முடியும்னு சொன்னாங்க. என் தங்கச்சி ஒத்துக்கிட்டா. நிறுத்தி கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா என்றான். கேட்டு கொண்டிருந்த ஜெகன் ஓடி போய் கொண்டு வந்தான். குடித்து விட்டு தொடர்ந்தான். எனக்கு சந்தேகமா இருந்தது. அந்த புரோக்கர் கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு வந்தது, பேசுனது எல்லாமே சந்தேகமா இருந்தது. அன்னைக்கு நைட் பாரியோட உடம்பை கொடுத்திட்டாங்க. புரோக்கர் முகத்துல கொஞ்சம் சந்தோஷம் தெரிஞ்சது. ஆனா எங்களை பார்க்கும் போது சோகமா இருக்கிற மாதிரி நடிச்சான். நான் சோகத்தை மறக்க குடிக்கலாம்னு அவனையும் கூட்டிட்டு போனேன். நல்லா குடிக்க வச்சு பேசுனப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டான். எனக்கு அவனை கொலை பண்ற அளவுக்கு ஆத்திரம் வந்தது. ஆனா அங்க வச்சி பண்ணக்கூடாதுன்னு அடக்கிக்கிட்டேன். எல்லாத்தையும் என் தங்கச்சி கிட்ட சொன்னேன். அவ ஹாஸ்பிடல் வந்து அந்த டாக்டர் கிட்ட சண்டை போட்டா. யாருமே நம்பல. பாரியோட உடல் உறுப்புகளை எடுத்துக்க சம்மதம்னு கையெழுத்து போட்டிருந்ததனால எதுவும் பண்ண முடியல. அதுவும் போக எங்கள மாதிரி ஏழைங்க சொல்றத யாரு நம்புவா?
அப்புறம் போலீஸ் வந்து எங்கள போக சொல்லிடாங்க. அவ அப்பவே முடிவு பண்ணிட்டா. மாறன் எதுவும் பேசவில்லை. அவர் தொடர்ந்தார். அவங்க தலையை எடுத்து பாரிக்கு காமிச்சுட்டுதான் அவனை எரிக்கணும்னு சத்தியம் வாங்குனா. அந்த புரோக்கர முதல்ல கொன்னோம். அவன்கிட்ட இருந்து எல்லாருடைய அட்ரஸ் வாங்குனோம். ஊர்ல எங்க கிட்ட இருந்த நிலத்தை வித்தோம். ஒவ்வொருத்தரையும் பின்தொடர்ந்தோம். அவங்களுக்கு தெரிஞ்ச முகமானோம். தேதி குறிச்சோம். இப்போ எதுக்கு இங்க வந்த? தப்பிச்சு போகணும்னு தோணலையா? நாங்க 3 பேரும் வாழ்ந்ததே பாரிக்காக தான். அவன பெரிய ஆளா ஆக்கணும். அவன் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சோம். எங்க வாழ்க்கையே அழிஞ்சிடுச்சு. அதுக்கு காரணமானவங்கள கொன்னுட்டோம். நானும் சாகத் தயார். ஆனா இந்த டாக்டர் மாதிரி இன்னும் பல பேர் இங்க இருப்பாங்க. உண்மை வெளில தெரியணும்னு தான் நான் இங்க வந்தேன். எங்களுக்கு நடந்தது எல்லாருக்கும் தெரியணும். பாரிக்கு நடந்த மாதிரி இனிமே யாருக்கும் நடக்க கூடாது. நான் என்னால முடிஞ்சத பண்றேன். இவர கைது பண்ணுங்க என்று வெளியே வந்தான். மனோ கால் செய்தான். சார், அந்த வீடுக்குள்ள இருக்கிறேன். அந்த வீட்ல அந்த 4 தலைகளும் எரிஞ்சு போய் இருக்கு. அதோட ஒரு சின்ன பையனோட உடம்பும் எரிஞ்சு போய் இருக்கு. சரி, நீ ஆக வேண்டியதை பாரு. மாறன் சாமிநாதன் இருந்த ஹாஸ்பிடலுக்கு வந்தான். சாமிநாதன் மெதுவாக முழித்து பார்த்தான். சிறிது மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தான். அவன் கண்களில் ஒரு கேள்வி இருந்தது. மாறன் புரிந்து கொண்டான். 5 பேரும் செத்துட்டாங்க. அவன் கண்களில் ஒரு ஒளி தெரிந்தது. பின்னர் நிரந்தரமாக மூடிவிட்டது. 6 மாதம் ஓடிவிட்டது. மாறன் டிவியில் செய்திகளை பார்த்து கொண்டிருந்தான். பிரேக்கிங் நியூஸ் என்று ஓடிக்கொண்டிருந்தது. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் பல மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டனர். பல மருத்துவமனைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. காவல்துறை பல மாதங்களாக விசாரணை செய்து இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளனர். இந்த மருத்துவர்கள் சட்டவிரோதமாக மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சைகளை செய்துள்ளனர். இவர்களுக்கு பணம் கொடுத்த நபர்களும் கைது செய்யப்பட்டனர். மருத்துவர்களின் இத்தகைய குற்றத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சார், மீட்டிங்க்கு எல்லாரும் வந்து விட்டனர். நான் வரேன். மாறன் அந்த ரூமிற்குள் நுழைந்த போது எல்லாரும் கை தட்டினர். கமிஷனர் ஆரம்பித்தார். மாறன் ஒரு மிக பெரிய ஆபரேஷனை பண்ணி முடிச்சிருக்கார். பாரியோட கேஸ்ல ஜெயிக்கலேனாலும் அந்த கிரிமினல்களை பிடிச்சதனால நிறைய பேரை காப்பாத்தியிருக்கார். அவருக்கு என்னோட பாராட்டுக்கள். மாறன் புன்னகையுடன் தேங்க்ஸ் சார் என்றான். மாறனை கிரைம் பிரான்ஜுக்கு மாத்திருக்கேன். மாறன், இன்னும் இந்த மாதிரி நிறைய கேஸ்களை கண்டுபிடிக்கணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல மக்களுக்கு இன்னும் மரியாதை வரணும். உங்க டீமை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். மாறன் சல்யூட் செய்தான். அதன் பிறகு கமிஷனர் மாறனுக்கு பெஸ்ட் இன்ஸ்பெக்டர் மெடல் அணிவித்தார். மாறன் மனதிற்குள் அதை பாரிக்கு அணிவித்தான்.